ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோடாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். மகாபாரதம் எனும் மகத்தான காவியத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு துணை கதை நளன் தமயந்தி கதை. சூதாட்டத்தில் தோற்று வனவாசம் சென்ற பாண்டவர்களில் மூத்தவர் தருமர், என் பொருட்டே என் தம்பிகளுக்கும் மனைவிக்கும் இந்த வேதனை, இப்படி சூதாடி தோற்ற என்னை விட ஒரு மோசமான மனிதன், மோசமான மன்னன் எவனுமே இருக்க முடியாது என மனம் நொந்து அழுத சமயம் அவரை தேற்றி பிருகதஸ்வர் முனிவர் கூறிய கதைதான் இந்த நளன் தமயந்தி கதை. காதல், போராட்டம், சோதனை, பிரிவு, துரதிர்ஷ்டம் என இந்த கதை நாயகன் நளன் பட்ட பாடுகளையும் அதிலிருந்து அவன் மீண்டு வந்த நிகழ்வையும் கூறி, உன்னை விட துன்பப்பட்டவன் நளன், அவனுக்கே விடிவு கிட்டியது என்றால் உனக்கும் கிட்டும் என தருமருக்கு நம்பிக்கை ஊட்ட கூறப்பட்டதுதான் இந்த கதை ஆகும். எல்லாவற்றிற்கும் மேலாய் இந்த நளன் தமயந்தி கதையை படித்தாலோ அல்லது கேட்டாலோ சனி பகவானின் ஆதிக்கத்தில் இருந்து தப்பிவிடலாம் என்றெல்லாம் நம்பப்படுகிறது. இத்தனை சிறப்புகளுடைய இந்த கதையைத்தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். கதைக்குள் பயணிக்கலாம். நான் உங்கள் ஜோ. அது ஒரு அடர்ந்த வனம். ஓங்கி உயர்ந்த மரங்களும் ஓடும் நீரோடைகளும் குறுகிய மலை குன்றுகளும் கொடிய மிருகங்களும் என இவை அனைத்தும் நிறைந்த அந்த வனத்தில் ஆகுகன் ஆகுகி எனும் வேடவ தம்பதிகள் குகை ஒன்றினில் வாழ்ந்து வந்தனர். அதுவோ சிறிய குகை. நீண்டு படுத்தால் கால் நீட்ட இடம் இருக்காது, நிமிர்ந்து நின்றால் தலை உயர்த்த உயரம் பத்தாது. இருந்தும் அந்த குகையில் அன்பானது நிறைந்து வழிந்தது. ஆம், தீராத காதலும் பரஸ்பரமும் பிணைய பெற்ற அந்த இளம் தம்பதிகள் மனம் ஒத்தவர்களாய் அதில் வாழ்ந்து வந்தனர். இருவரும் தங்களுக்கு துன்பம் தரும் கொடூர மிருகங்களை மட்டும் கொன்று மற்ற மிருகங்களுடன் நட்பு பூண்டு யாதொரு கவலையுமின்றி அந்த கானகத்தில் நீண்ட நாட்களாய் நாட்களை கழித்தனர். இந்த நிலையில் ஆகுகன் ஒரு நாள் காட்டிற்குள் வழி தெரியாமல் நுழைந்து திணறிக் கொண்டிருந்த மனிதர் ஒருவரை சந்தித்தான். அந்த புதிய மனிதரின் முகத்தில் தோன்றிய முகப்பொலிவை கண்டதும் இந்த நபர் கட்டாயம் தவ நோன்புகளில் சிறந்த முனிவராகத்தான் இருக்க முடியும் என்பதை உணர்ந்த அவன் அவரிடம், முனிவரே, வரவு நல்வரவாகட்டும். தாங்கள் இந்த அடர்ந்த கானகம் வர காரணம் என்ன? கொடிய மிருகங்களும் நாகங்களும் சுற்றித் திரியும் இந்த வனத்தில் அறிமுகமற்ற நபர் பிரவேசிப்பது கடினம். அதிலும் இந்த அந்தி சாயும் வேளையில்தான் காட்டு விலங்குகள் இரை தேடி வெளியே உலாவும். உமக்கு விருப்பமெனில் தாங்கள் இப்போது என் குகைக்கு வந்து இரவு பொழுதை அங்கே தங்கிவிட்டு நாளை காலை வெளியே செல்லலாம். நானும் உமக்கு பாதுகாப்பாய் நாளை காட்டின் எல்லை பகுதி வரை வந்து வழியனுப்பி வைக்கிறேன் என கூறினான். வழி தவறி விழி பிதுங்கி நின்ற முனிவரும் அப்போது ஆகுகனின் கூற்றை ஏற்று அதன் நியாயத்தை உணர்ந்து, இறைவனே உதவிக்கு இந்த வேடனை அனுப்பியுள்ளார் என்று எண்ணிக்கொண்டு ஆகுகனின் குகைக்கு செல்ல சம்மதித்தார். இங்கனம் இருவரும் குகைக்கு வந்ததும் அங்கு தன் கணவன் ஆகுகனின் வருகைக்காக காத்திருந்த ஆகுகியோ அவர் ஒரு முனிவருடன் வருவதைக் கண்டதும் அவர்களை அன்புடன் வரவேற்று முனிவருக்கென புலித்தோல் விரித்து அதில் அவரை அமர வைத்தாள். கூடவே பசியால் வாடியிருந்த அவருக்கு தேனில் ஊற வைத்த பலாச்சுளைகளை கொடுத்து விருந்து உபசாரங்களையும் செய்தாள். முனிவரும் அதை அத்தனையையும் அன்புடன் ஏற்று ஆகுகன் ஆகுகியின் அந்த இரக்க குணத்தையும் உபச்சார விதத்தையும் அவர்களின் மனமொத்த அன்பையும் கண்டு மகிழ்ந்து அவர்களை வாழ்த்தினார். நேரமும் தாழ்ந்தது, இரவு பொழுதும் நெருங்கியது. அப்போது ஆகுகன் முனிவரை நோக்கி, முனிவரே, உறங்கும் சமயம் வந்துவிட்டது. எமது இச்சிறிய குகையினுள் இருவர் மட்டுமே உறங்க போதுமான இடம் உள்ளது. என் மனைவியை வெளியே உறங்கவிட்டு நாம் இருவரும் உள்ளே படுப்போமேயாயின் வெளியே இருக்கும் அவளை இரவில் மிருகங்கள் தாக்கக்கூடும். அதை போலவே நாங்கள் இருவரும் உள்ளே உறங்க நீர் வெளியே உறங்கினால் உம்மையும் மிருகங்கள் தாக்கக்கூடும். கூட வந்த விருந்தாளியான உம்மை அப்படி உபசரிப்பதும் முறையாகாது. ஆகவே மிருகங்கள் எது வந்தாலும் அதனை திறனுடன் வேட்டையாடி கொல்லும் வலிமை பெற்றவனான நான் தான் வெளியேறுவது சரி. நீரும் ஆகுகியும் குகையின் உள்ளே தூங்குங்கள். என் மனைவியானவள் பதிவிரதை, நீரும் அவளுக்கு தந்தை போன்றவர். எனவே நீங்கள் இருவரும் குகையின் உள்ளே உறங்குவதில் தவறில்லை. நான்
வெளியே நின்று ஆயுதம் ஏந்தி காவல் புரிகிறேன் என்றான். முனிவரும் ஆகுகனின் அந்த உயர்ந்த பண்பை கண்டு வியந்து அவன் கோரிக்கையை மறுக்க இயலாமல் ஏற்றுக்கொண்டார். அவ்வாறே முனிவரும் ஆகுகியும் குகையின் உள்ளே அயர்ந்து உறங்க ஆகுகன் வெளியே அவர்களுக்காய் காவல் புரிந்தான். இந்நிலையிலே நடுநிசியிலே எதிர்பாராத விதமாக காவல் காத்த ஆகுகன் கண் அயர்ந்து தூங்க அவன் ஆயுதம் கீழே விழ அதையே எதிர்பார்த்து தீராத பசியுடன் காத்து கொண்டிருந்த சிங்கம் ஒன்று இதுவே சரியான சமயம் என அவன் மீது பாய்ந்தது. அவனை கொன்றது, இரத்த சகதியாக்கிவிட்டு சென்றது. ஆனால் இதையெல்லாம் அறியாத ஆகுகையோ குகையினுள் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். பொழுது புலர்ந்ததும் காவலுக்காக சென்ற தன் கணவனை காணும் ஆவலில் குகையை விட்டு அவள் வெளியே வர அங்கு கண்ட காட்சியோ அவளை நிலைகுலைய செய்தது. ஆம், இரத்த சகதியாய் உடல் சிதைய வெளியே கிடந்தான் ஆகுகன். ஓவென்று அலறியபடி இறந்த அவன் சடலத்தின் அருகே சென்றாள் ஆகுகி. அவளின் அந்த ஓலத்தை கேட்டு உள்ளிருந்த முனிவரும் அதிர்ச்சியுடன் வெளியே வந்தார். அவள், என் அன்பு கணவரே, உமக்கா இக்கதி? நாம் என்ன பாவம் செய்தோம்? தர்மமே ஊறுகொண்டு தியாகத்தின் தீச்சுடராய் அல்லவா நீர் திகழ்ந்தீர். தங்களுக்கா இந்த நிலைமை? பிறருக்கென உதவி புரிய நீர் வெளி நிற்க உம்மை அந்த இறைவன் வஞ்சித்து விட்டாரே. இறைவா, உனக்கே இது தகுமா என அலறியபடி அவன் உடல் மீது விழுந்து அழுதாள். விழுந்த அவள் மீண்டும் எழவே இல்லை. ஆம், அவள் உயிரும் அப்போதே பிரிந்தது. இணை பிரியாமல் வாழ்ந்த அந்த இளம் தம்பதிகள் இறப்பிலும் பிரியவில்லை. இப்படி கன நேரத்தில் நிகழ்ந்து முடிந்த அந்த தம்பதிகளின் இறப்பை கண்டதும் துயரத்தின் உச்சிக்கே சென்றார் முனிவர். முற்றும் துறந்த அந்த முனிவருக்கு வேடவ தம்பதிகளின் இறப்பு சோக அலைகளை ஏற்படுத்தியது. என் உயிரை காப்பதற்காக அல்லவா இந்த வேடனும் அவன் மனைவியும் உயிர் நீர்த்தனர் என பரிதவித்த அவர் தன் தவ பலனால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என முடிவெடுத்தார். அதற்கான முயற்சிகளையும் அப்போதே செய்தார். ஆம், அந்த முனிவரானவர் காய்ந்த விறகு கட்டைகளை பொறுக்கி வந்து அதை அடுக்கி அதில் இறந்த ஆகுகன் ஆகுகியின் உடலை வைத்து தன் கமண்டலத்தில் இருந்த மந்திர நீரை தெளித்து அவர்களை ஆசீர்வதித்து அதற்கு தீ மூட்டினார். அவர்களின் உடல் எரியும் பொழுது தன் மனம் பொறுக்க இயலாதவராய் அருகில் இருந்த ஏரியில் மூழ்கி, இவர்களால் பலன் பெற்ற நான் இவர்களுடன் இப்பிறப்பில் இறந்து மறுபிறப்பெடுத்து மீண்டும் இவர்களை ஒன்று சேர்ப்பேன் என உறுதியெடுத்து உயிர் துறந்தார். அப்படியே காலங்கள் கழிய வேடன் ஆகுகன் தன் மறுபிறப்பில் நிடத நாட்டை ஆளும் மன்னன் நளனாகவும் அவன் மனைவியான ஆகுகி தன் மறுபிறப்பில் விதர்ப்ப நாட்டின் இளவரசி தமயந்தியாகவும் இவர்கள் இருவரையும் இணைக்க விரும்பி தன் உயிரை தானே வருத்தி இறந்த முனிவர் தன் மறுபிறப்பில் ஒரு பேசும் அன்னப்பறவையாகவும் பிறந்தனர். இங்கு சற்று நீங்கள் யோசிக்கலாம், ஏன் முனிவர் மட்டும் மனித பிறப்பெடுக்காமல் ஒரு பட்சியாக பிறந்தார் என்று? அதற்கு காரணம் யாதெனில், முற்றும் துறந்த முனிவர் அன்று என்ன செய்திருக்க வேண்டும்? ஆகுகன் குகையில் இருவர் மட்டுமே படுக்க இடம் இருக்கிறது என்று கூறிய பொழுது இவரல்லவா அவர்களிடம், வேடனே, நீயும் உன் மனைவியும் எப்போதும் போல குகையின் உள் படுத்து ஓய்வெடுங்கள். நான் ஒரு முனிவன், முற்றும் துறந்தவன். என் உயிர் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எவரும் வருந்த போவதில்லை. ஆகவே நான் வெளியே ஓய்வெடுக்கிறேன் என்றல்லவா கூறியிருக்க வேண்டும். ஆனால் அவர் அன்று அவ்வாறு கூறாமல் தன் உயிர் மேல் ஆசையுற்று இறுதியில் இரு உயிர்கள் பலியாக காரணமாகி போய்விட்டார். ஆகவேதான் அவர் தன் மறுபிறப்பில் தன் மனித பிறப்பிலிருந்து தாழ்ந்து ஒரு அன்னப்பறவையாக பிறப்பெடுத்தார். இப்படி ஆகுகி என வேடவ தம்பதிகளாய் இருந்த நளனையும் தமயந்தியையும் பிரித்த முனிவர் தன் அடுத்த பிறப்பில் பேசும் அன்னப்பறவையாய் பிறந்து மீண்டும் அவர்களை எப்படி இணைத்தார் என்பதை பார்க்கலாம். நிடத நாடு. வயல்களில் சென்னல் விளைய கயல் மீன்கள் துள்ளி விளையாடும் செழிப்பான பூமி அது. நாட்டில் பஞ்சத்திற்கே வாய்ப்பில்லாமல் போனதால் எங்கும் செல்வம் கொழிக்க குடிசைகள் இல்லா மாட மாளிகைகள் மட்டுமே நிறைந்தது அந்த பூமி. மகாலட்சுமியை ஒத்த மங்கையர்கள் வசிக்கும் அங்கே அவர்கள் சூடி மிஞ்சிய பூக்களும்
பூசி மிஞ்சிய சந்தனமும் தெருவில் சேரை போல் கிடக்க அதில் நடந்து யானைகள் சறுக்கி விளையாடுமாம். தேனீக்களின் சுறுசுறுப்பை அங்குள்ள ஆடவர்களிடம் காணலாம். கற்பின் சுய ஒழுக்கத்தை அங்குள்ள பெண்களிடம் காணலாம். இயற்கையின் செழிப்பை அங்குள்ள வயல்களில் காணலாம். செல்வத்தின் மதிப்பை அங்குள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் காணலாம் என இப்படிப்பட்ட நிடத நாட்டையை மாவிந்தம் எனும் பகுதியை தலைநகராக கொண்டு ஆண்டான் மன்னன் நளன். ஆளும் மக்களுக்கும் மண்ணிற்குமே இவ்வளவு செழிப்புகள் என்றால் ஆள்பவனுக்கோ? ஆம், நளன் வீரன், அழகன், அறிவாளி, நல்ல தலைவன், புகழில் சூரியனுக்கு ஒப்பானவன், உண்மை விளம்பி, மன்மதன், பகடை வித்தகன், தன் அரசாட்சியே அருளாட்சி போல் நடத்தி மக்களை காத்து வருபவன், ஆண்களுக்கும் நெறிமுறைகள் உண்டு என்று ஒழுக்கம் தவறாமல் வாழ்பவன், எதிரிகள் என்று எவருமில்லை, தப்பித்தவறி எவரேனும் போரிட்டு வந்தாலும் வந்த வேகத்தில் வந்தவன் புற முதுகிட்டு ஓடிச் செல்வதே வழக்கம் என பற்பல பெருமைகளை பெற்றவனே நளன் மகாராஜன். இப்படிப்பட்ட இந்த இளம் மன்னன் தன் வாழ்விலே ஒரு நாள் நந்தவனத்திற்கு மலர்கள் பறிக்க தேரில் சென்றான். நந்தவனத்தை அவன் அடைந்ததும் அங்கிருந்த தடாகத்தில் இதுவரை அவன் கண்டிராத ஒரு அன்னப்பறவையை பார்த்தான். அதன் மாசு மறுவற்ற வெண்மையான நிறத்தால் அந்த நந்தவனமே வெள்ளை வனமாக தோற்றமளித்தது. வசியப்பட்டவன் போல அந்த அன்னப்பறவையின் அழகை ரசித்த நளன் அதனை பிடிக்க ஆசைப்பட்டான். எங்கே தான் பிடித்தால் தன் வில் பிடித்த கையின் கடினத்தன்மையால் அன்னப்பறவை நொந்துவிடுமோ என்று எண்ணிய அவன் அங்கு நின்ற பணிப்பெண்ணிடம், அழகு நங்கையே, அதோ தடாகத்தில் மிதக்கும் அந்த அன்னப்பறவையை மென்மையாய் பிடித்து தருவாயா என கேட்டான். அப்படிப்பட்ட அவனின் அந்த இரக்க குணத்தை அறிந்ததால் என்னவோ அந்த அன்னம் தானாகவே வந்து அப்பெண்ணின் கையில் அடைக்கலமாகி நளனின் முன்னால் கொண்டுவிடப்பட்டது. பணிப்பெண்ணும் நகர்ந்தாள். கண் கொட்டாமல் அந்த அன்னப்பறவையின் அழகை அருகிருந்து ரசித்துக் கொண்டிருந்தான் நளன். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! அந்த அன்னமானது, நளன் மகாராஜனே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் என்று கூறி தலை தாழ்ந்து பணிந்து நின்றது. அதிர்ந்தான் நளன். என்னது, அன்னப்பறவை பேசுமா? கிளி பேசி கேட்டிருக்கிறேன், ஆனால் இந்த அன்னமும் பேசுகிறதே, நம்ப முடியவில்லையே என யோசித்து ஒரு கணம் இது கனவோ என நினைத்தான். அதற்குள் அந்த அன்னமோ, மகாராஜனே, நான் சொல்வதை கேளும், நான் பேசும் பறவையே, இந்த உலகம் முழுக்க 8 திக்குகளிலும் உன் பெயரும் புகழும் பரவி இருப்பதை நான் அறிவேன். அப்படிப்பட்ட மாவீரன் உன் மனையை அலங்கரிக்க உனக்கேற்ற துணைவி ஒருத்தி வேண்டுமல்லவா? அந்த ஒருத்தியை நான் அறிவேன். அவளை பற்றி அறிவிக்கவே நான் இங்கு வந்தேன். அவள் பெயரே தமயந்தி என்றது. ஏற்கனவே நளன் அன்னம் பேசுகிறது எனும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. அதற்குள் மற்றும் ஒரு அதிர்ச்சி. இருந்தும் தமயந்தி எனும் அந்த பெயரை கேட்டதும் தான் தாமதம். அப்போதுதானே நளனின் மனதை துளைத்து உடல் முழுக்க ஆக்கிரமித்தது தமயந்தி எனும் அந்த பெயர். திகைத்தான் அவன். யார் இவள்? கண்டதில்லை, கேட்டதில்லை, முன்பின் பார்த்ததில்லை. பெயரை சொன்னவுடனே என் மனம் பேதலிப்பது ஏன்? யார் அவள் என அடுக்கடுக்காய் மனதிலே கேள்விகளை அடுக்கினான் நளன். காரணம் அவன் அறிந்திருக்கவில்லை. நளனே முற்பிறப்பில் வேடனாகவும் தமயந்தியே அவன் மனைவியாகவும் இந்த பேசும் அன்னமே தங்களை தேடி வந்த முனிவர் என்றும், அன்று அப்பிறப்பில் அறியாது பிரித்த தங்களை முனிவரே இப்பிறப்பில் பேசும் அன்னப்பறவையாய் வந்து இணைக்க வந்துள்ளார் என்று, இப்படியாய் முற்பிறவி வரலாற்றினை அவன் சற்றும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அதையெல்லாம் அறிந்து வந்திருந்த அன்னமோ மேலும் பேச்சை தொடர்ந்தது. மன்னா, உன் முகம் கண்டு அறிகிறேன். பெயரை கூறியதும் பேரழகி தமயந்தி உன் உள் புகுந்து விட்டாள் என்று. இன்னும் அவள் குணம் பற்றி கூறுகிறேன் கேள் மன்னா. மதிமுகம், அடர்கேசம், செம்மொழி அவள் பேச்சு. வேலையும் வாளையும் இணைத்து செய்யப்பட்டது அவள் கண்களின் கூர்மை. வண்டின் சிறகடிக்கும் காற்றின் வேகத்தை தாங்காமல் அவள் சிற்றிடையானது வளைந்து போகும். அத்துணை மெல்லிடையாள். அழகாலும் அறிவாலும் அதிர்ஷ்டத்தாலும் உலகால் கொண்டாடப்படுபவள். 1000 பணிப்பெண்களுக்கு மத்தியில் இருக்கும் மின்னல் அவள். அவளின் பிறை போன்ற நெற்றியில்தான்
மன்மதன் தன் மலர் அம்பை கூர்மையாக்கிக் கொள்வதாய் ஒரு செய்தியும் உண்டு. மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் மத்தியில் அவளை போன்றதொரு பெண்ணில்லை மன்னா. அப்படிப்பட்ட அழகு மங்கை தமயந்திக்கு ஒத்த மணவாளனும் உன்னை தவிர வேறு ஒருவனும் இல்லை என்று அவளை புகழ்ந்து தீர்த்தது அன்னம். நளனுக்கோ அதையெல்லாம் கேட்க கேட்க இன்னும் அவளை பற்றி செய்தியை கேட்க வேண்டும் எனும் ஆசையானது மேலோங்கியது. அந்த அன்னப்பறவையின் வார்த்தைகளுக்கு எல்லாம் உயிர் கொடுத்து ஒரு உருவமாய் தமயந்தியை மனதில் பதித்து கொண்டான். அதை சுற்றி ஒரு காதல் கோட்டையையும் கட்டினான். மணந்தால் தமயந்தியை மட்டுமே என தீர்மானமும் கொண்டான். கூடவே அவனுள், இந்த அன்னப்பறவை இப்படியெல்லாம் தமயந்தியை என்னிடம் சிபாரிசு செய்வதற்கான காரணம் என்னவோ என குழம்பிக் கொண்டே அதனிடம், ஏ அன்னமே, ஒரு பெண்ணை இந்த அளவிற்கு நீ என்னிடம் புகழ்ந்து தள்ளுகிறாயே, அதற்கான காரணம் என்ன? உனக்கும் அந்த பெண்ணிற்கும் என்ன சம்பந்தம் என்பதை முதலில் கூறு என அதனிடமே கேட்டும் கொண்டான். அதற்கு அன்னமோ, மன்னா, வேறொன்றுமில்லை. இந்த உலகிலேயே அழகான நடை அன்னப்பறவையாகிய எங்களுக்கே என்று இத்தனை நாட்களாய் கர்வம் கொண்டிருந்தோம். ஒரு நாள் நாங்கள் தமயந்தியை காண நேர்ந்தது. அவளின் நடை எங்களின் நடையை விட நளினமாக இருப்பதைக் கண்டதும் அன்றே வெட்கி தலை குனிந்தோம். ஆகா, இவளல்லவா நடை அழகி, இவளிடம் அல்லவா நாம் நடை பயில வேண்டும் என்று எண்ணம் கொண்டோம். ஆகவே அந்த அழகு பெட்டகத்திற்கு கட்டழகன் உன்னை கட்டி வைத்தால் இயற்கைக்கு பஞ்சமில்லா உன் நிடத நாட்டின் நந்தவனத்திலே நாங்கள் தஞ்சம் கொண்டு தமயந்தியின் செல்லப்பறவைகள் ஆகி அவளிடம் நடை பயில்வோம். அதற்காகவே தமயந்தியை சிபாரிசு செய்கிறோம் என்றது. பறவையின் அந்த வித்தியாசமான விளக்கம் நளனை மேலும் கவர்ந்தது. அவனுள் தமயந்தி இன்னும் ஒருபடி மேல் எழும்பினாள். பின் நளன் அன்னத்திடம், அன்னமே, அப்படியென்றால் அந்த தமயந்தியை நான் மணமுடிக்க எனக்கு உதவி செய்வாயா என கேட்டான். அதுவும் நிச்சயமாக மன்னா, உனக்காய் நான் தமயந்தியிடம் தூது செல்கிறேன். உங்கள் மனங்கள் இணைய நான் ஒரு பாலமாக அமைகிறேன். உன்னை தவிர வேறு யாரையும் தமயந்தி விரும்பாத அளவிற்கு உன்னை புகழ்வேன் என்று கூறிக்கொண்டே தமயந்தியின் நாடாம் விதர்ப்ப நாட்டை நோக்கி சிறகை விரித்து தன் பயணத்தை ஆரம்பித்தது அன்னம். ஓரிரு நாட்கள் கடந்தது. நளனுக்கோ தமயந்தியை பற்றிய கற்பனைகள் அதிகமானது. தமயந்தி தமயந்தி என புலம்ப ஆரம்பித்தான். இந்நேரம் அன்னம் விதர்ப்ப நாட்டை அடைந்திருக்குமா? தமயந்தியை கண்டிருக்குமா? அவள் என்னை ஏற்பாளா? ஒருவேளை மறுத்துவிட்டால் ஐயோ, என்ன செய்வது என்றெல்லாம் உருகி உருகி தனக்குள் புலம்பிக் கொண்டான் நளன். மயிலை கண்டால் இதை போல தமயந்தி இருப்பாளா என்பான். குயிலின் குரல் கேட்டால் இதுதான் அவளின் குரலா என்பான். காற்றில் அசையும் பூங்கொடிகளைக் கண்டால் இதுதான் அவள் இடையோ என்பான். பூக்களின் வாசம் வந்தாலோ இதுதான் அவள் கூந்தலின் நறுமணமோ என்பான். இப்படியே பித்து பிடித்தவன் போல் தினம் தினம் தமயந்தியின் நினைவால் தவித்துக் கொண்டிருந்தான் நளன். அதே சமயம் அன்னமும் ஒரு வழியாய் தமயந்தியின் விதர்ப்ப நாட்டை அடைந்தது. விதர்ப்பமும் ஏறத்தாழ நிடத நாட்டை ஒத்த பெருமைகளை உடைய நாடு. அதனை ஆளும் மன்னன் பீமன் நெடுநாள் பிள்ளை பேர் இன்றி தவித்து அவன் தமனர் என்னும் பிரம்ம முனிவரின் அருளால் பெற்ற இரத்தினமே தமயந்தி. களங்கமற்றவள், மேகங்களில் பிரகாசிக்கும் மின்னல் போன்றவள் அவள். அதையெல்லாம் அறிந்தே தூது வந்த அந்த அன்னம் வேண்டுமென்றே அவள் முன் பறந்து தன் அழகால் அவளை வசீகரித்தது. நளனைப் போலவே தமயந்தியும் தன்னை அறியாமல் அந்த அன்னத்திடம் மயங்கி தனியே அதன் பின்னே போனாள். இப்படி பணிப்பெண்கள் மத்தியில் இருந்து அவளை பிரித்த அன்னம் ஒரு தனிமையான இடத்திற்கு அவளை அழைத்து சென்று மனித குரலில் அவளை நோக்கி தமயந்தி என அழைத்தது. ஆ, பேசும் பறவையா என ஆவலுடன் அவளும் அதை மடியில் தூக்கி வைத்து வருடி, அன்னமே, யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? உனக்கெப்படி என் பெயர் தெரியும் என கேள்விகளை தொடுக்க, அன்னமோ சம்பந்தமே இல்லாமல், இளவரசியே, என் உயிர் உங்கள் கையில் என்றது. பதறிய அவள், உனக்கு என்னவாயிற்று? யாரேனும் உன்னை துன்புறுத்துகிறார்களா? அன்னமே, கவலையடையாதே, நீ என்னுடனே இரு என்றாள் அக்கறையாக. அதற்கு அன்னமோ, பெண்ணே, நான் சொன்ன வார்த்தைகளுக்கு சொந்தக்காரன் நான் அல்ல. அது
நிடத நாட்டு மன்னன் நளனின் வார்த்தைகள். பேரழகி உன்மேல் மையல் கொண்டு உறக்கமின்றி தவிக்கும் அவனிற்காய் நான் தூது கொண்டு வந்துள்ளேன். நளன் நிடத நாட்டை ஆளும் மகாராஜன். எதிரிகளே இல்லா அளவிற்கு வீரன் அவன். மனிதர்களுக்கு மத்தியில் தனக்கு இணையில்லா அழகன். மனித உரு கொண்ட கந்தர்வன். இரத்தத்திற்கு பதிலாக அன்பும் இரக்கமும் பாயும் அவன் இதயமானது தங்கம். பெண்ணே, தர்மத்தை மட்டுமே முன்னிறுத்தி ஆட்சி செய்யும் அவனை விரும்பிய பெண்களுக்கு அளவில்லை. ஆனால் அவன் விரும்புவது உன்னையே. இளவரசியே, ஒரு பெண்ணிற்கு தேவை அன்பான துணை. கூட அவனே அழகனாகவும் அமைந்துவிட்டால் ஏது குறை? ஆகவே அவனையே நீ மணந்து கொள்ளலாமே என மெல்ல தமயந்தி மனதிலும் காதல் நோயை பரப்ப ஆரம்பித்தது அன்னம். அப்படியே அதில் தாக்குண்ட தமயந்திக்கும் என்னவோ நளனின் பெயரை கேட்டதும் பல காலம் அவனுடனே வாழ்ந்தது போன்ற உணர்வை பெற்றாள். நொடியில் வசியம் பெற்றவளாய் அன்னத்திடம், அன்னமே, இப்படிப்பட்ட துணைவனை பெறுவது என் பாக்கியமே. பார், என்னை அறியாமலே என் மனம் அவர் பால் சென்று விட்டது. நானும் அவரை விரும்ப ஆரம்பித்து விட்டேன் என்பதை நீ எனக்காய் அவரிடம் தெரிவித்துவிடு. இனி அவரை தவிர மற்றொருவரை என் மனதாலும் நான் ஏற்கப் போவதில்லை என்பதையும் அறிவித்துவிடு என அப்போதே நளனுக்கு உருவமும் உயிரும் கொடுத்து காதலிக்க ஆரம்பித்தாள் தமயந்தி. அன்னமும் வந்த காரியத்தில் வெற்றி அடைந்ததும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மீண்டும் நிடத நாட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. நாட்கள் சென்றது. விதர்ப்பத்திலே தூது சென்ற அன்னத்தின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்த தமயந்தியோ அன்னம் நளனை சென்றடைந்ததா, தன் காதல் எண்ணம் நிறைவேறுமா, இல்லை ஏதேனும் தொந்தரவு வருமோ என்றெண்ணி நாளும் வாடினாள். நாளடைவில் மலர்ந்த தாமரை போன்ற அவள் முகம் வாடி தொங்கியது. உன் உறக்கம் பறிபோனது. உடல் சோர்ந்து மெலிந்து போனாள். காதல் நோயால் அவள் விரைவில் நிறம் இழந்தாள். விழி படபடத்து மதி இழந்து மனம் பிறந்தவள் ஆனாள் தமயந்தி. அவளின் இந்நிலை கண்ட பணிப்பெண்களோ பயந்து பீம மன்னனிடமும் மகாராணியிடமும் தெரிவித்தனர். அது கேட்டு பதட்டத்துடன் அந்தப்புறம் ஓடி வந்த அவர்களுள் மகளின் தலை கோதி, தமயந்தியே, உனக்கு என்னவாயிற்று? ஏன் இந்த முகவாட்டம்? எந்த கொள்ளை நோய் உன்னை பீடித்தது என்று பரிதவித்தாள் தாய். ஆனால் அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. பெருமூச்சு மட்டுமே வெளிப்பட்டது. பிள்ளையின் எண்ணத்தை பெற்றவள் அறிவாள் அல்லவா? ஒருவாறு மகாராணியால் புரிந்து கொண்டாள். மெல்ல தமயந்தியை ஆறுதல் படுத்தி அந்தப்புறம் விட்டு அரண்மனை வந்த அவள் கணவன் பீமராஜனிடம், அன்பரே, நம் பெண்ணின் மனநிலை எனக்கு புரிந்துவிட்டது. இது இளம் வயது பருவ வியாதி. நம் செல்ல மகளுக்கேற்ற கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றாள். பீமனும் அப்போதே அதை புரிந்து நம் மகளின் விவகாரம் தீவிரமானது என கருதி உடனே தமயந்தியின் சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தான். மண ஓலை தயாரிக்கப்பட்டது. இன்னும் 7 நாட்களில் தமயந்தி திருமணம். பல நாட்டு மன்னர்களுக்கு அழைப்பு விடப்பட்டது. தான் விரும்பும் மன்னனுக்கு தமயந்தி மாலையிடுவாள் என்று. கூடவே தன் நாட்டின் மக்களுக்கும் முரசறிவித்தான் பீம மன்னன். தூதர்கள் 8 திக்கும் பயணித்தனர். மண ஓலை கிடைத்த மன்னர்கள் ஏற்கனவே அழகு பதுமை தமயந்தியை குறித்து கேள்விப்பட்டிருந்தமையால் 7 நாட்கள் வரை பொறுக்க தயாரின்றி அப்போதுதானே தங்கள் பொற்தேரை பூட்டி விதர்ப்பம் நோக்கி பயணிக்க ஆரம்பித்தனர். அதனால் விதர்ப்பம் முழுக்க தேர் சக்கரங்களின் ஒலியும் யானைகளின் பிளிரலும் குதிரைகளின் கனைப்பொலியும் விண்ணை பிளக்க ஆரம்பித்தது. அதற்கேற்றாற் போலவே பீம மன்னனும் சுயம்வர ஏற்பாடுகளை தடல் புடலாக நடத்தி கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் நளனின் அரண்மனையை அடைந்திருந்தது தூது சென்ற அன்னப்பறவை. அங்கு காதல் எண்ணத்தால் சோர்ந்து கிடந்த நளனோ அன்னத்தை கண்டதும் ஆவலுடன் எழுந்து அதன் அருகே சென்று, அன்னமே, தமயந்தியை கண்டாயா? என் காதலை அவளிடம் கூறினாயா? அவள் பதில் என்ன? ஏன் இவ்வளவு தாமதமாய் வருகிறாய் என்றெல்லாம் அவசரமும் படபடப்புமாய் கேள்விகளை தொடுத்தான். அந்த எதிர்பார்ப்புகளை பார்த்து புரிந்து கொண்ட அன்னமும், ஆம் மன்னா, அவள் உன்னை ஏற்றுக்கொண்டாள், உன் பெருமையை உணர்ந்து கொண்டாள் என்றது. அதை கேட்டதும் தான் தாமதம். மனதால் விண்ணுலகிற்கே பறந்து சென்று கீழ் இறங்கினான் நளன்.
அப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் அவ்வேளையில்தான் வாயிற்காவலர்கள் கதவை தட்டினர். திறந்து பார்த்து காரணம் என்ன என கேட்ட நளனுக்கு கையில் கிடைத்தது தமயந்தியின் சுயம்வர ஓலை. பழம் நழுவி பாலில் விழுந்ததே என விதர்ப்ப தூதுவர்களிடம் நான் உடனே புறப்பட்டு வருவதாக உங்கள் மன்னனிடம் தெரிவியுங்கள் என அவர்களை அனுப்பிவிட்டு அப்போதுதானே தன் தேரை பூட்டி சில வீரர்களுடன் விதர்ப்பம் நோக்கி பயணிக்க ஆரம்பித்தான் நளன். தமயந்தியின் சுயம்வரம் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் இந்திரலோகத்தில் இந்திரன் தன் சபையில் இருந்த நாரதரை நோக்கி, நாரதரே, பூலோகத்தில் என்னவாயிற்று? சில நாட்களாக என் சபை வந்து என்னை தரிசிக்க வரும் பூலோக மன்னர்கள் வரவில்லை. பூமியில் அங்கங்கு போர், முழக்கம், சண்டை என யுத்த களத்தில் கேட்கும் கூக்குரல்களும் கேட்கவில்லை. அதில் அறம் சார்ந்த மன்னர்கள் போரிட்டு புறமுதுகு காட்டாமல் வீர மரணம் அடைந்து நம் இந்திரலோகம் வருவார்களே, அவர்களையும் காணவில்லை. ஏன் பூலோக மன்னர்கள் இனி சண்டையிடுவதில்லையா? திரிந்து விட்டார்களா? என்னதான் ஆகிவிட்டது அவர்களுக்கு என புரியாமல் கேட்டார். அதற்கு நாரதரோ, அதுவா இந்திரரே, அது வேறொன்றுமில்லை. பூலோகத்திலே விதர்ப்ப நாட்டின் இளவரசியாம் தமயந்திக்கு சுயம்வரம் நடக்கப் போகிறது. பூலோக மன்னர்கள் எல்லாம் தம் ஆட்சி, அதிகாரம், போர் மறந்து விதர்ப்பம் நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உம்மை காணவும் சண்டையிடவும் எவருக்கும் நேரமில்லை என்றார். அதை கேட்டு விழி விரித்த இந்திரரோ, என்னது, ஒரு பெண்ணின் சுயம்வரத்திற்கு இத்தனை போட்டியா? அப்படி என்ன அவள் அவ்வளவு பெரிய பேரழகியா? நம் ரம்பைக்கும் ஊர்வசிக்கும் ஒப்பாவாளா அவள் என்றார் கர்வமாக. அதற்கு நாரதரோ, இந்திரரே, தமயந்தியை தாம் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அவள் இங்குள்ள ரம்பை, ஊர்வசி, மேனகை என அனைவரையும் ஒன்று சேர்த்து கடைந்தெடுத்தது போன்ற வடிவம் கொண்டவள். இளம் யானை படைகள் வைத்துள்ள பீம மன்னனின் மகள் அவள். மன்மதனே தமயந்தியின் விழி அழகை நினைத்து கொண்டுதான் தன் காதல் பாணத்தை மக்கள் மீது தொடுப்பானாம் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் என தமயந்தியின் அழகை வர்ணித்தார். அதையெல்லாம் கேட்க கேட்க இந்திரன் மனதில் ஆசை அலைகள் ஓங்கி எழுந்தன. நம் ஒரு பக்கம் ஏற்கனவே அழகு மங்கை இந்திராணி இருக்கிறாள். மறுபக்கம் அவளையும் மிஞ்சும் பேர் அழகியாம் இந்த தமயந்தி வந்தால் ஆகா என்று நினைத்து கொண்டே கற்பனை செய்தான் இந்திரன். கூடவே அந்த சபையில் இருந்த அக்னி, வருணன், யமன் என எல்லாருமே நாரதரின் வார்த்தைகளை கேட்டு தமயந்தியின் மேல் ஆசை கொண்டார்கள். எது எப்படியோ, தேவலோகத்தை சார்ந்த நம்முள் எவருக்கேனும் அந்த தமயந்தி கிடைத்தால் அது இந்த இந்திரலோகத்தின் பாக்கியமே என அனைவரும் எண்ணிக்கொண்டு அப்போதுதானே தம் தம் பரிவாரங்களில் ஏறி தமயந்தியின் சுயம்வரத்தில் தாங்களும் கலந்து கொள்ள விரும்பி விதர்ப்பம் நோக்கி பயணித்தனர் அந்த தேவர்கள். இந்த சமயத்தில்தான் மண்ணுலக மன்னன் நளனும் விதர்ப்பம் நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்படி எதிரில் வரும் அவனின் அந்த உருவத்தையும் சூரியனைப் போல பிரகாசிக்கும் அவனின் அந்த தோற்றத்தையும் கண்ட இந்திரதேவன், யாரடா இவன், நம் அழகை ஒத்தவன் போல் இருக்கிறானே என எண்ணிக்கொண்டு அவனை உற்று நோக்க, இந்திரரின் ஞான திருஷ்டியில் நளன் தமயந்தியை விரும்புவதும் தமயந்தியும் அவனுக்கே மாலையிட காத்து கொண்டிருக்கிறாள் என்பதையும் அறிந்து கொண்டார். ஆக இதை நடத்திவிடக்கூடாது என முடிவெடுத்த இந்திரன் அப்போதுதானே தன் சகாக்களையும் கூட்டிக் கொண்டு நளனின் தேர் முன் சென்று அவனை தடுத்தார். நளனும் அவர்களை கண்டதும் இவர்கள் தேவலோக தேவர்கள் என்பதை அறிந்து உடனே தன் தேரிலிருந்து கீழிறங்கி போய் வணங்கி நின்றான். அப்போது தேவேந்திரன் நளனிடம், நளனே, இப்படி வேகமாக அனைவரையும் முந்திக்கொண்டு எங்கே செல்கிறாய் என கேட்க, அதற்கு அவன், விதர்ப்ப நாட்டின் இளவரசி தமயந்தியின் திருமணத்திற்கு செல்கிறேன் என்றார். உடனே தேவேந்திரன், ஓ அப்படியா, சரி, போகும் முன் நீ எனக்கு ஓர் உதவியை செய்ய வேண்டும். மனிதர்களில் சிறந்தவன் நீ. உன்னை தவிர சிறந்தவன் எவனையும் நான் இங்கு காணவில்லை. எனக்கு உதவுவாய் என்றால் முதலில் வாக்கு கொடு என்றார். நளனுக்கோ இயற்கையாகவே உதவி என்று எவரேனும் கேட்டால் மறுக்கும் குணம் கிடையாது. அதிலும் வந்திருப்பதோ தேவர்கள். தயங்குவானா அவன்? உடனடியாக, கட்டாயம் நான் செய்து தருகிறேன், உங்கள் கட்டளை என்ன என்று கோர, அதற்கு தேவேந்திரன், மன்னா, நான் தேவர்களின் தலைவன் இந்திரன். இதோ இவர் வருணன், இவர் அக்னி தேவன், இவர் யமதர்மராஜன். நாங்கள் நால்வரும் நீர் செல்லும் அந்த தமயந்தியின் சுயம்வரத்தில் பங்கேற்கத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். அதில் நீயே எங்களுக்கு தூதுவனாய் செயல்பட வேண்டும்.
முதலில் நீ போய் தமயந்தியை சந்தித்து அவளிடம் எங்கள் நால்வரை பற்றியும் எங்கள் குண நலன்கள் பற்றியும் எடுத்துக்கூறு. தேவர்களாகிய எங்களில் ஒருவருக்குதான் தமயந்தி மாலையிட வேண்டும் என்பதை தெளிவாக அவளிடம் கூறிவிடு என்றார். நளனோ அதிர்ந்தான். நானே தமயந்திக்காக தான் போய்க் கொண்டிருக்கிறேன். இதிலே இவர்களுக்கு எப்படி நான் சிபாரிசு செய்வது? வாக்கை வேறு கொடுத்து விட்டோம், இனி என்ன செய்வது என்று மனதிலே புழுங்கிய வண்ணம் அவன் இந்திரனை நோக்கி, தேவேந்திரனே, நானும் இதே காரியத்தை நாடிதான் வந்திருக்கிறேன். நான் போய் அந்த மங்கையிடம் எப்படி மற்றொருவனுக்கென தூது செல்ல முடியும்? அதிலும் பாதுகாப்பு மிக்க அவளின் மாளிகைக்குள் எப்படி என்னால் நுழைய முடியும் என்று கேட்டே விட்டான். அதற்கு இந்திரரோ, மன்னா, அதை நீ வாக்குறுதி கொடுப்பதற்கு முன் யோசித்திருக்க வேண்டும். முதலில் போ, மாளிகைக்குள் நுழைய நாங்கள் வழிவகை செய்கிறோம் என்றார். நளனும் இனி என்ன செய்ய முடியும் என்று நொந்தபடியே தமயந்தியின் மாளிகையை நோக்கி பயணம் செய்தான். போகும் வழி முழுக்க, இனிமேல் தீர ஆலோசித்த பின்னே பிறருக்கு வாக்கு கொடுக்க வேண்டும். என் வார்த்தைகளால் என் காதலே கானல் நீராய் போனதே. நான் விரும்பும் பெண்ணிடம் இன்னொருவனுக்கென தூது செல்கிறேனே என நினைத்து நொறுங்கிய நெஞ்சுடனே அவன் விதர்ப்ப நாட்டினுள் பிரவேசித்தான். உள்ளே நுழைந்ததும் அதிசயித்து நின்றான் நளன். ஆம், அந்த ஊரின் அழகு அவனை மயக்கியது. அனைத்து வீடுமே அங்கு மாட மாளிகைதான். செல்வத்திற்கு குறைவே இல்லை. ரசித்துக்கொண்டே சென்ற அவன் அரண்மனை கன்னி மாடத்தை அடைந்தான். வாயில் கதவுகள் தானே திறந்தன. எந்த காவல்காரனின் கண்களுக்கும் அவன் புலப்படவில்லை. காரணம், அது இந்திரனின் மாயாஜாலம். ஓ, இது தேவர்களின் வேலையா என அறிந்த அவன் விரைவாக மாடம் தாண்டி தமயந்தியின் அறையினுள் பிரவேசித்தான். அங்கோ திடீரென ஆடவன் ஒருவனின் வரவை கண்டதும் தமயந்தியை சுற்றியிருந்த பணிப்பெண்கள் எல்லாம் எழுந்து அகன்றனர். சந்திரனை போன்ற பிரகாசம் பொருந்திய அவனை கண்டதும் அவர்களும், யார் இவன்? தேவனா, யட்சனா, கந்தர்வனா, மன்மதனா? இவ்வளவு அழகாய் இருக்கிறானே என மானசீகமாய் நினைத்து கொண்டு மரியாதை செய்து அவனை வரவேற்றனர். அப்போது அங்கே பணிப்பெண்களின் மத்தியில் இனிய புன்னகையும் எடுப்பான அங்கங்களும் களங்கமற்ற குணங்களும் கொண்டவளாய் தமயந்தியை முதலாய் கண்டான் நளனும். அவளும் அவனை முன்பின் பார்த்திராவிட்டாலும் ஏற்கனவே அன்னப்பறவை சொன்ன அடையாளங்களை வைத்து இவன் நளனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் விழி நோக்கினாள். தாமரை மலரும் குவளை மலரும் ஒன்றை ஒன்று சந்தித்தது போன்று இருந்தது அவர்களின் அந்த முதல் சந்திப்பு. கண்ணும் கண்ணும் காதலில் திளைத்தன. அதில் ஆனந்த கண்ணீரும் வழிந்தது. அச்சமயம் பவளவாய் திறந்த அவள் நளனை நோக்கி, யார் நீங்கள்? இந்த கன்னி மாடத்தினுள் உங்களை அனுமதித்தது யார் என்றாள் தன் மெல்லிய குரலில். அதற்கு அவனோ, தமயந்தி, நானே நிடத நாட்டு மன்னன் நளன். உன்னை மனம் முடிக்க மற்ற அரசர்களையெல்லாம் முந்திக் கொண்டு வந்தேன். ஆனால் அந்த எண்ணம் நிறைவேற வழியே இல்லாதது போல் என் விதி மாற்றிவிட்டது என்றான். அதை கேட்டதும் தமயந்தியின் ஆனந்த கண்ணீர் சோக கண்ணீராய் மாறியது. அவள், மாமன்னரே, என்ன வார்த்தை கூறுகிறீர்? அன்னம் கூறிய வார்த்தைகளை கேட்டு உம்மை காணாமலே காதலித்து உமக்கு மாலையிடவே நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஆனால் தாம் இப்போது என்ன வார்த்தைகள் கூறப்போகிறீர் என்றாள் பதட்டமாக. அதற்கு நளனோ, கண்ணே, நான் வரும் வழியில் இந்திரன் முதலான தேவர்களை கண்டேன். அந்த சுகவாசிகள் உன் பேரழகை குறித்து கேள்வியுற்று உன்னை மணக்க எண்ணி விதர்ப்பம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இந்திரனோ உன் மீது அலாதி பிரியம் கொண்டுள்ளான். நான் உன்னை ஏற்கனவே காதலிக்கிறேன் என்பதை அறிந்ததால் என்னவோ முதலில் என்னிடமிருந்து வாக்குறுதியை பெற்று அவனின் தூதுவனாய் என்னையே உன்னிடம் அனுப்பியுள்ளான். பெண்ணே, வரப்போகும் இந்திரன், அக்னிதேவன், வருண பகவான், யமதர்மர் என இந்நால்வரில் ஒருவருக்குதான் நீ மாலையிட வேண்டுமாம். இதுவே அவர்களின் தூது என்று மொத்தத்தையும் அவளிடம் கூறி தான் இந்திரனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினான் நளன். ஆனால் அதை கேட்ட தமயந்திக்கோ உலகமே சுழல்வது போல் இருந்தது. அழுது கொண்டே அவள், அன்பரே, என்ன வார்த்தைகள் கூறுகிறீர் நீர்? வாயிலிருந்தா மற்றொருவரை மணக்குமாறு கேட்கிறீர். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அன்னப்பறவையின் மொழிகளை கேட்டு அன்றே உம்மை என் மணாளனாய் மனதிலே ஏற்றுக்கொண்டேன். உம்மை தவிர வேறு ஒருவருக்கும் நான் மாலையிடுவதாய் எண்ணமே இல்லை என்றாள் தெளிவாக. அதற்கு நளனோ, பெண்ணே, நன்கு யோசி. வந்திருப்பவர்கள் தேவர்கள்.
கரையில்லா ஆடையும் தெய்வீக மாலையும் இறப்பில்லா ஆயுளும் கொண்டவர்கள் அவர்கள். பூமியை விழுங்கும் வலிமை உள்ளவர் அந்த அக்னி தேவன். அறத்தின் பாதையில் உயிர்களை நடத்துபவர் அந்த யமதர்மர். உலகத்தையே செழிப்பாக்கும் வருண பகவான். அவர்கள் அத்தனை பேரும் ஆளும் தலைவராம் இந்திரன். அவர்களை நீ மணந்தால் தேவலோக வாசியாகி மற்றொரு இந்திராணி ஆகலாம். ஆனால் நானோ அவர்களின் கால் தூசுக்கு கூட சமமானவன் அல்ல. சாதாரண இறப்புள்ள மண்ணில் வாழும் அற்ப மனிதன் நான். என்னை விடுத்து அவர்களை தேர்ந்தெடு. இதை என் நட்பின் அறிவுரையாக நீ ஏற்றுக்கொள் என்றான். ஆனால் அதற்கு தமயந்தியோ, மன்னரே, எந்த செல்வமும் எந்த பட்டமும் எனக்கு தேவையில்லை. நான் வேண்டுவது அன்பு ஒன்று மட்டுமே. உம்மை விரும்பும் என்னை நீர் கைவிட்டீர் என்றால் உமக்காக நான் விஷத்தையோ நெருப்பையோ நீரையோ அல்லது தூக்கு கயிற்றையோ நாடுவேன். நன்கு கேளுங்கள் நளரே, நான் என் சுயம்வர மேடையில் அந்த தேவர்களின் முன்னிலையில் அவர்களை வணங்கி உமக்கே நான் மாலையிடுவேன். உம்மையே நான் தேர்ந்தெடுப்பேன். இதில் மீது ஏதும் பழி வராது. இது உண்மையும் கூட என்றாள். நளனும் அந்த தீர்க்கமான வார்த்தைகளை கேட்டு, இனியவளே, நீ விரும்பியதை செய். நான் தேவர்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிவிட்டேன். அவர்களை நீ தேர்ந்தெடுப்பதும் எடுக்காததும் உன் விருப்பம். உன் விருப்பத்திற்கு மாறாய் ஏதும் நடக்காது என்று நம்பிக்கை வார்த்தைகள் கூறி அவளிடமிருந்து விடை பெற்றான். பின் தேவர்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு திரும்பிய உண்மை விளம்பியான நளன் அங்கு நடந்தது அத்தனையையும், ஏன் உங்கள் முன்னிலே தமயந்தி எனக்கே மாலையிட முடிவு செய்திருக்கிறாள் என்பது வரை என ஒன்று விடாமல் மொத்தத்தையும் அவர்களிடம் தெரிவித்தான். தேவர்களுக்கோ அது கேட்டு சுரீர் என்றது. இருந்தும் அவர்கள் என்ன இருந்தாலும் தமயந்தி எங்களை சுயம்வரத்திற்கு வரக்கூடாது என மறுக்கவில்லை. எங்கள் மத்தியில்தானே நளனுக்கு மாலையிடுவேன் என்று கூறியிருக்கிறாள் எனும் வார்த்தைகள் அவர்களுக்கு சற்றே ஆறுதல் தந்தது. கூட தங்களுக்காக தூது சென்று தன் காதலை துறந்து தமயந்தியின் பதிலை உண்மையுடன் கூறிய நளனின் அந்த சொல்லும் தேவர்களை வெகுவாய் கவர்ந்தது. பின் தேவர்கள், சரி நளனே, இனி நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என அவனுக்கு விடை கொடுத்தனர். அப்படியே அவரவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று இரவை கழிக்க மறுநாளும் விடிந்தது. அதுவே தமயந்தியின் சுயம்வர நாள். மனதுக்கு பிடித்தவன் மணவாளனாய் அமைந்தால்தான் மணப்பெண்ணிற்கு மணமேடை இனிக்கும். ஆனால் தமயந்திக்கோ தன் காதலனே காதலை தியாகம் செய்து விட்டானே எனும் எண்ணம் இருந்தது. ஆகவே ஏதோ ஜடம் போல மணமாலையை தூக்கி கொண்டு மணவரையினுள் பிரவேசித்தாள். இருந்தும் தனது பிரகாசத்தால் அங்கிருந்த இளவரசர்கள் அத்தனை பேரையும் கொள்ளை கொண்டாள் தமயந்தி. அந்த ஏகாதிபதிகளின் பார்வை அவளின் எந்த அங்கத்தில் முதலில் விழுந்ததோ அதிலே நிலைத்து நின்றது. அப்படி மணவரை வந்த தமயந்தியின் அழகை ரசிக்க மற்ற மன்னர்கள் எல்லாரும் அங்கேயும் இங்கேயுமாய் தலையை தூக்கி பார்க்க முயன்றனர். ஆனால் மன்னர் கூட்டம் அதிகமாயிருந்ததால் அதில் ஒரு சிலரே அவளை தரிசித்தனர். பார்த்தவர்களோ நாம் தமயந்தியை பற்றி கேள்விப்பட்டதை விட நேரிலே அவள் அழகு பல மடங்கு என தங்களுக்குள்ளே பேசியும் கொண்டனர். அவர்களுள் ஒரு ஓரமாய் எந்தவித உணர்வும் இல்லாமல் அமர்ந்திருந்தான் நளன். விழாவும் ஆரம்பமானது. தோழிப்பெண் ஒருத்தி தமயந்தியிடம் ஒவ்வொரு மன்னரையும் அறிமுகம் செய்தபடியே முன் செல்ல, பின்னே அழகிய மாலையுடன் தமயந்தி பின்தொடர்ந்தாள். இவன் சோழ மன்னன் காவிரிக்கு சொந்தக்காரன். அடுத்தது பாண்டிய மன்னன், இவன் சொக்கநாதரின் ஆசி பெற்றவன். இவன் கங்கைக்கு சொந்தமான காந்தார மன்னன் என இப்படியே ஒவ்வொரு மன்னரின் சிறப்பை சொல்லி தோழிப்பெண்ணும் கூட அவள் சொல்வது எதையும் கேட்க விரும்பாத தமயந்தியும் நடக்க ஒரு இடத்திலே அதிர்ந்து போய் நின்றாள் தோழிப்பெண். காரணம், அங்கே ஒரு உருவத்தைப் போல 5 பேர் அமர்ந்து கொண்டிருந்தனர். இது எப்படி சாத்தியம்? ஒரே வடிவத்தில் 5 இந்த உலகத்தில் இப்படி ஒரு அதிசயமா என அவள் ஸ்தம்பிக்க, நிமிர்ந்து பார்த்த தமயந்தியோ, ஆகா, இது நளனின் உருவம் அல்லவா? இது தேவர்களின் வேலைதான். என்னை விரும்பிய இவர்கள் என் நளனையே என்னிடம் தூது அனுப்பியது போதாது என்று எங்கே நான் அவனுக்கு மாலையிட்டு விடுவேனோ எனும் எண்ணத்தில் அவனைப் போலவே உருகொண்டு அமர்ந்திருக்கிறார்களே. இவர்களில் எப்படி நான் நிஜ நளனை கண்டறிவேன்? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உள்ளாகி போனேனே என குழம்பி தன் மனதிலே, இறைவா, நான் தேவர்களின் குணங்கள்,
மேன்மையானதாய் இருக்கும் என்றுதான் இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கும் எந்த தேவருக்கும் அது பொருந்தவில்லையே. கூட இதுவரை நளனை தவிர வேறு ஒருவரையும் நான் மனதால் நினைத்ததில்லை, வழியும் தவறியதில்லை. இந்த உண்மையின் பொருட்டேனும் எனக்கு நளனை அடையாளப்படுத்துங்கள் என வேண்டிக் கொண்டாள். அப்படி இருக்கையிலே அவளுக்கு ஒரு பொறி தட்டியது. அதன் அடிப்படையில் தேவர்கள் வியர்வை அற்றவர்கள், கண் சிமிட்டாதவர்கள், அவர்கள் சூடியிருக்கும் மாலை வாடுவதில்லை, தூசு கரைப்படியாத ஆடை தரித்தவர்கள், கூடவே கால் தரையில் படாதவர்கள் என இவற்றையெல்லாம் கொண்டு தேவர்களையும் அருகே தன் நிழல் தெரியும்படி வாடிய மலர் சூடி வேர்வையுடன் பூமியில் கால் பதித்து கண் சிமிட்டிக் கொண்டிருக்கும் நிஜ நளனையும் அடையாளம் தெரிந்து கொண்டாள் தமயந்தி. உடனே சற்றும் தாமதியாமல் அந்த அகன்ற விழி கொண்ட அற்புத காரிகை நாணத்துடன் நிஜ நளனின் ஆடை நுனியை பற்றி மனம் நிறைந்த ஆனந்தத்துடன் அவனுக்கு மாலையிட்டாள். அது கண்டு மற்ற மன்னர்கள் ஐயோ என மனம் வெடித்தனர். பெரும் முனிவர்கள் அற்புதம் என்று வாழ்த்தினர். கூடவே வந்திருந்த தேவர்களும் தமயந்தியின் அந்த அறிவுபூர்வத்தினை கண்டு வியந்தனர். இப்படியாய் தேவர்கள் முன்னிலையிலே மனிதனான தன்னை ஏற்று மாலையிட்ட தமயந்தியின் அந்த காதலை கண்டு நளனும், மங்கையே, என் உடலில் உயிர் உள்ளவரை நான் உன்னவனே, இனி உனக்கு மட்டுமே உரிமை ஆனவனாய் நான் இருப்பேன் என்று உறுதி கொடுத்தான். அப்படியே அந்த புதுமண தம்பதியினர் இருவரும் இந்திரன் முதலான அங்கிருந்த 4 தேவர்களிடமும் சென்று தங்கள் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் வேண்டினர். அவர்களோ மனதில் சற்று வருத்தம் கொண்டாலும் நளன் தங்களிடம் உண்மையானவனாய் நடந்து கொண்ட விதத்தையும் தமயந்தி தன் காதல் மீது கொண்டிருந்த உறுதியையும் பாராட்டி அவர்களுக்கு 8 வரங்களை வழங்கினர். அதில் இந்திரன் நளனுக்கு வேள்விகளில் தனது தேவ தன்மையை காணவும் இறப்பிற்கு பின் தேவலோகம் அடையும் வாய்ப்பையும், அக்னி பகவான் நீ நினைக்கும் நேரமெல்லாம் நெருப்பும் என் பிரகாசமும் தோன்றும் என்றும், யமதர்மர் நுட்பமான சமையல் சுவையையும் அறநிலை வரத்தையும், வருண பகவான் வாடா தெய்வீக மனம் கொண்ட மாலையும் அவன் நினைக்கும் நேரம் தண்ணீர் தோன்றும் என்றும் பல அற்புத வரங்களை கொடுத்து அங்கிருந்து தேவலோகம் புறப்பட்டனர் அந்த தேவர்கள். அப்படி தேவர்கள் இந்திரலோகம் செல்லும் வழியிலே அவர்களின் எதிரே வந்தார் சனி பகவான். எங்கு செல்கிறீர் சனீஸ்வரரே என கேட்ட இந்திரனிடம் அவர், அதுவா, பூமியிலே தமயந்தி எனும் மங்கைக்கு சுயம்வரம் நடக்கிறதாமே, அதில் கலந்து கொண்டு அவளை நான் அடையப் போகிறேன் என்றார். அது கேட்டு புன்னகையுடன் இந்திரர், சனீஸ்வரரே, கால் ஊனமாகி போனதால் தாமதமாய் பயணிப்பீர் என நான் அறிவேன். இருந்தும் அதற்கென இவ்வளவு தாமதம் ஆகாது. அங்கு தமயந்தியின் சுயம்வரம் முடிந்துவிட்டது. அவள் பூலோக மன்னன் நளனையே தன் கணவனாய் தேர்ந்தெடுத்து விட்டாள். தாம் திரும்பிச் செல்லும் என்றார். சனீஸ்வரருக்கோ அது கேட்டு கோபம் தலைக்கேறியது. என்னது, தேவர்கள் முன்னிலையில் மானுடன் ஒருவனை தேர்ந்தெடுத்தாளா அந்த தமயந்தி? எத்துணை அகங்காரம் அவளுக்கு! தேவர்களே, நீங்களும் அதை பார்த்து கொண்டு அமைதியாகவா வந்தீர்கள் என கொந்தளிக்க, அதற்கு இந்திரரோ, சனி பகவானே, நீர் நினைப்பது போல் அங்கு ஏதும் தவறாய் நடக்கவில்லை. மன்னன் நளன் குணத்தால் தேவர்களுக்கு ஒப்பானவன். எந்த பெண்தான் அவனை ஏற்காமல் மறுப்பாள்? வேதம் மறை கற்று உயிர்களுக்கு தீங்கின்றி உண்மை விளம்பியாய் வாழும் அவனை முழு அறிவு கொண்ட தமயந்தி தேர்ந்தெடுத்தாள். அது நன்று என்று கருதியே நாங்களும் நளனுக்கு வரங்கள் வழங்கிவிட்டு வருகிறோம். தாம் மன அமைதி அடையுங்கள் என்று கூறிவிட்டு இந்திரன் முதலான தேவர்கள் தம் லோகம் திரும்பினர். ஆனால் வழியிலே நிலைத்து நின்ற சனி பகவானோ, நான் அந்த நளனை விடுவதாயில்லை. எப்படியேனும் நான் அவனை பீடித்து 7.5 ஆண்டுகள் அவனை துன்புறுத்தினால் அன்றி என் கோபம் தணியாது என்று கூறி நளனின் நிடத நாட்டில் குடியேறினார் சனீஸ்வரர். அப்போதே நளனும் தன் புது மனைவியுடன் திருமண வைபவங்களையெல்லாம் விதர்ப்ப நாட்டில் முடித்துவிட்டு தன் நிடத நாட்டிற்கு வந்திருந்தான். மணமக்களை வரவேற்று நாடே மகிழ்ந்து வாழ்த்தியது. இன்பமாய் இல்லறம் நடத்தினான் நளன். அந்த அன்பின் சின்னமாய் இந்திரசேனன், இந்திரசேனை என 2 பிள்ளைகள் பிறந்தன. அப்படியே 12 ஆண்டுகள் ஓடியது. அதுவரை அவர்களுக்குள் எந்த கருத்து பேதமும் வந்ததில்லை. கூடவே சூரியனை போன்ற புகழுடன் அவன் தன் குடிகளையும் ஆண்டு அவர்களுக்கு பெரும் திருப்தி அளித்தான். அந்த சமயத்திலே
சனீஸ்வரரும் சுமார் 12 ஆண்டுகளாய் பொறுத்து பொறுத்து எங்கேனும் நளன் தவறுவான், அதை அடிப்படையாய்க் கொண்டு அவனை பீடிக்கலாம் என்று காத்து கொண்டே இருந்தார். ஆனால் அவனோ அந்த 12 ஆண்டுகளில் வேள்வி பூஜை என எதிலும் தவறவில்லை. தன் குடிமக்களை கண்ணும் கருத்துமாய் கவனித்தான். அவர்களும் அவன் சொற்படியே நடந்தனர். இதனால் குறைவின்றி இருந்தான் நளன். இருந்தும் மனிதன்தான் பலவீனவன் ஆயிற்றே. சனி பகவான் காத்திருக்கும் அந்த 12ஆம் ஆண்டிலே ஒரு நாள் காலை நளன் மகாராஜன் தன் பூஜை அறைக்கு கிளம்பினார். வழக்கம்போல் தன் கால்களை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே செல்பவர் அன்று எந்த ஞாபகத்தில் இருந்தாரோ தெரியவில்லை, காலின் முன்பகுதியில் தண்ணீர் ஊற்றி கழுவிவிட்டு குதிகால் நனையாதவாறு செய்து பூஜை அறைக்குள் நுழைந்தார். ஆக தண்ணீராலே கண்டம் வந்தது நளனுக்கு. இந்த தவறை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட சனி பகவான் பூஜை அறைக்குள் சுத்தமின்றி சென்றதால் அவன் கால் வழியாக புகுந்து அவனை பீடித்து கொண்டார். ஆம், யார் ஒருவன் கடமையில் இருந்து தவறுகிறானோ அவனையே சனி பகவான் பிடித்து கொள்வார். அந்த வகையில் 12 வருடம் காத்திருந்து நளனை ஆட்கொண்டார் சனீஸ்வரர். இவர் ஒருவரை அண்டிவிட்டால் போதும், ஒன்று கணவன் மனைவியை பிரிப்பார் அல்லது சகோதரர்களை பிரிப்பார். மேலும் உயிர் போகும் அளவிற்கு துன்பம் தருவாரை தவிர அந்த உயிர் பிரிய அனுமதிக்க மாட்டார். அந்த வகையில் நளனையும் தமயந்தியையும் பிரித்தால் அன்பில் பிணைந்த இருவரும் உயிர் விடுவது நிச்சயம். ஆகவே அந்த தம்பதியினரை பிரிக்காமல் சகோதரர்களை கொண்டு துன்பம் கொடுக்கலாம் என திட்டம் கொண்டார் சனி பகவான். ஆம், புட்கரன் நளனின் சகோதரன், நெய்தல் நாட்டின் அரசன், பகடை வித்தகன். அவனை கொண்டு நளன் நிம்மதியை கெடுக்கலாம் என அவனுள் ஆசை தீயை தோற்றுவிக்க நினைத்தார் சனி பகவான். அதற்கென தன் சகா துவாபரன் உதவியை நாடினார். சனீஸ்வரன் கட்டளையின்படி துவாபரனும் புட்கரன் இல்லம் சென்று அவனிடம், புட்கரா, இந்த நாடு மட்டும் உனக்கு போதுமா? அருகிருக்கும் நிடதத்தை பார், எத்துணை செழிப்பு அதில். அதையும் உன்னுடன் சேர்த்து உன் செல்வத்தை பெருக்கிக்கொள். போய் நளனுடன் சென்று பகடை ஆடு. நான் உன் பகடை காய்களில் இருந்து உனக்கு வெற்றியை ஈட்டி தருவேன். அந்த நளனை, அவனது நிடதத்தை உனக்கு சொந்தமாக்கிக் கொள் என்றார். புட்கரனோ எப்போதும் தன் சகோதரன் நளன் மீது மிகுந்த மரியாதை கொண்டவன். இருந்தும் விதி யாரை வெல்லவிட்டது? வசிய பெற்றவன் போல துவாபரன் பேச்சை கேட்டு நளனின் அரசவை சென்றான் புட்கரன். அப்படி திடீரென முன்னறிவிப்பின்றி வந்த தன் சகோதரனை கண்டதும் நளன் ஓடிச் சென்று சகோதரனே என வரவேற்க, அவனோ, நளரே, நான் உம்மோடு மன்னர்களுக்கே உரித்தான பகடை விளையாட்டு விளையாட வந்துள்ளேன். கொஞ்சம் புத்தி இருந்தால் போதும், இதில் வென்றிவிடலாம். நீர்தான் மகா புத்திசாலியாயிற்றே, வாரும் வந்து என்னுடன் விளையாடும் என்றான். நளனோ முதலில் தயங்கினான். இருந்தாலும் மனதிலே, ஒருவேளை நான் இதற்கு மறுத்தால் நான் புத்திசாலி இல்லை என்று ஆகிவிடுமோ? கூட தன் அருகிலே தமயந்தி இருப்பதைக் கண்டு, தமயந்தி முன்னிலையில் நான் இதை ஏற்காமல் விட்டால் நன்றாகவும் இருக்காதே என்று எண்ணிக்கொண்டே புட்கரனுடன் பகடை ஆட்டத்திற்கான நேரமும் நாளும் குறித்தார் மன்னன் நளன். அப்படியே குறித்த நாளும் வந்தது. பகடை ஆட்டமும் ஆரம்பமானது. காய்களை உருட்டும் முன் புட்கரன், முதலில் பந்தய பொருளை முடிவு செய்வோம், வெற்றி பெறுபவன் அதை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். நளனும் உடனே அதுவும் சரிதான் என தன் கழுத்தில் கிடந்த தங்க மணி மாலையை பந்தய பொருள் ஆக்கினார். பகடை காய்கள் உருண்டன. முதல் உருளிலேயே சனீஸ்வரர் வேலையை காட்ட ஆரம்பித்தார். தோற்றான் நளன். பறிபோனது முத்துமணி மாலை. அடுத்ததோ கருவூலத்தில் இருந்த பொற்காசுகள் பந்தய பொருளாயின. அதிலும் நளனுக்கு தோல்வியே. தோற்றவன் வெறியுடன் மற்ற பொருட்களை பணயம் வைப்பது போல அடுத்தடுத்து ஆட்டமும் சூடுபிடிக்க பந்தய பொருளாய் குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை என கூடிக்கொண்டே போனது. நாட்டின் நிலை கண்டு அமைச்சர்களும் அதிகாரிகளும் பயந்தனர். நம் மன்னனுக்கு என்னதான் ஆயிற்று? இந்த மதிக்கெட்ட சூதாட்டத்தில் இருந்து மன்னனை தடுக்க வேண்டுமே என அவர்கள் அருகில் ஓடி வந்தனர். ஆனால் நளனோ அவர்களை பார்க்க கூட விரும்பாமல் பகடையில் மும்முரமாயிருந்தான். பணிப்பெண்களோ ஓடி சென்று தமயந்தியிடம் பகடை ஆட்டம் குறித்தும் அதில் நளனின் அடுத்தடுத்த தோல்விகளை குறித்தும் கூறினர். பதறி அடித்து கொண்டு தமயந்தியும் ஓடிவர
அவளை சந்திக்கவும் மறுத்தான் நளன். இப்படியாய் மன்னன் பகடையில் உணர்விழந்து இருப்பதைக் கண்டு நாடே துயரில் மூழ்கியது. அறிவுரை கூற விரும்பி வந்த நண்பர்கள், குடிமக்கள் என அனைவரையும் நிராகரித்தான் நளன். விஷயம் விபரீதமாய் போவதை உணர்ந்த தமயந்தி சமயோஜிதமாய் செயல்பட்டு நளனின் தேரோட்டியை அழைத்து அவனிடம் தன் பிள்ளைகளான இந்திரசேனன், இந்திரசேனையை ஒப்படைத்து, மன்னனின் நம்பிக்கையானவரே, இறுதியாய் எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்யும். இவர்கள் இருவரையும் என் தந்தையாம் விதர்ப்ப மன்னன் பீமராஜனிடம் ஒப்படைத்துவிடும் என்றாள். அந்த தேரோட்டியும் அப்படியே ஆகட்டும் மகாராணியே என்று கூறிவிட்டு நளனின் தேரில் அதிவேகத்தில் பயணிக்கும் குதிரைகளை பூட்டி அப்பிள்ளைகளை விதர்ப்பத்தில் சேர்ப்பித்து தானும் அண்டை நாட்டில் அடைக்கலம் கொண்டான். அதே வேளையில் நளனோ பகடையாட்டத்தில் தன் நாடு, மக்கள், பணியாளர்கள், செல்வம் என அனைத்தையும் இழந்தான். ஏன், ஒற்றை ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு போட்டிருந்த துணிமணிகளை வரை இழந்தான் நளன். இனி ஏதும் இழப்பதற்கு இல்லை என்று ஆகிய நிலையில் ஆட்டம் போதும் என அவன் எழ முற்படுகையில், புட்கரன், ஏன் எழுகிறீர் மன்னா? மதிப்பில்லா பொருள் இன்னும் ஒன்று இருக்கிறதே. கையில் வெண்ணெயை வைத்துவிட்டு ஏன் நெய்க்கு அலைகிறீர்? அந்த பொருளை வைத்து நீர் விளையாடும். ஜெயித்தால் நீர் தோற்ற அனைத்தையும் உம்மிடமே திருப்பித் தருகிறேன். என்ன, விளையாடலாமா என கேட்டான். யோசித்த நளனுக்கோ ஒன்றும் பிடிபடவில்லை. உடனே புட்கரன், என்னப்பா, கணவனுக்கு துயரம் என்றால் மனைவிதானே அதை அகற்ற வர வேண்டும். உன்னிடம்தான் தமயந்தி எனும் பெயரில் அழகு பெட்டகம் ஒன்று இருக்கிறதே. தேவர்கள் கூட அதை அடைய முயன்று தோற்றார்களே. அந்த அழகியை பந்தயம் கட்டி விளையாடு, ஆட்டம் தொடரட்டும் என்றான் அட்டகாசமாய் சிரித்துக்கொண்டே புட்கரன். இப்படியான அவனின் அந்த வார்த்தைகளை கேட்ட பின்பே அறிவை பெற்றான் நளன். என்னடா கூறினாய் நீ என கோபத்தில் எழுந்த அவன், ஏ புட்கரனே, எந்த தகுதியும் இல்லாத நீ உன் சகோதரனின் மனைவி என்றும் பாராமல் தமயந்தியை வைத்து சூதாட சொல்கிறாயே. நீ எல்லாம் ஒரு மன்னனா? நீ எல்லாம் ஒரு மனிதனா? இனி இந்த கொடிய ஆட்டம் எனக்கு வேண்டாம். பெற்ற செல்வத்தை வைத்து கொண்டு நீ மகிழ்ச்சியாயிரு என்று கூறிக்கொண்டு அந்த ஒற்றை ஆடையை இடுப்பில் இருக்க கட்டிக்கொண்டு அரண்மனையை விட்டு வெளியேறினான் நளன். அப்படி அவன் வெளியேறும் சமயம் தமயந்தியும் கூட ஒற்றை ஆடை உடுத்தி அவன் பின் சென்றாள். நாடு முழுக்க மன்னனின் தோல்வி தீயாய் பரவியது. கூடவே நிடத நாட்டின் புது மன்னனாம் புட்கரன் போட்ட கட்டளையும். தோற்று தெருவில் திரியும் நளனுக்கு யாரும் தஞ்சம் கொடுத்தால் அவர்களுக்கு மரண தண்டனை எனும் முரசறிவிப்பும் தீயாய் பரவியது. கண்ணீர் விட்டனர் குடிமக்கள். அவர்கள் நளனின் அக்கோலத்தை கண்டு, இதுவரை தரையில் கால்படாமல் வாழ்ந்த நம் மன்னர் இன்று வீதியில் ஒற்றை ஆடையுடன் வருகிறாரே என வெம்பி, மகாராஜரே, வேலேந்தி பகைவரை வேட்டையாடியவரே, உமக்கா இந்நிலை? எம்மையெல்லாம் ஆபத்தில் இருந்து காத்தவர் நீர். இன்று உம்மை நாங்கள் ஆதரிக்க இயலா வண்ணம் அந்த கொடும் பாவி புட்கரன் ஆணையிட்டுள்ளானே என குமுறினர். அதை கேட்டு நளனும் தமயந்தியும் பெரும் சோகம் கொண்டு நடந்து நகரம் தாண்டி நாட்டின் எல்லையை வந்தடைந்தனர். அங்கு வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து 3 நாட்களை கழித்தனர். நேரம் செல்ல பசியோ வாட்டியது. எல்லை தாண்டினால் காடுதான் இருக்கிறது. அதை கடந்தால்தான் ஏதேனும் கிழங்கோ பழமோ கிடைக்கும் என்று எண்ணிய நளன் இனி நடக்கவிருக்கும் அசம்பாவிதங்களை பற்றி சற்றும் அறியாமல் தமயந்தியை கூட்டிக் கொண்டு காடு நோக்கி தன் பயணத்தை ஆரம்பித்தான். அங்கு ஒரு இடத்தில் முட்புதர்கள் நிறைந்த கொடிய பகுதி ஒன்றினை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. எப்படி இதை கடப்பது என அவன் சிந்தித்து கொண்டிருக்கும் அவ்வேளையிலே சனீஸ்வரர் அவர்களை பார்த்து, ஆகா, வசமாய் சிக்கிக் கொண்டாயடா நளனே, இன்னும் உன்னை என்ன பாடுபடுத்துகிறேன் பார் என்று கூறிக்கொண்டே தங்க நிறம் கொண்ட பறவையாய் மாறி வேண்டுமென்றே அவனின் கண் முன்படுமாறு பறந்து வந்து ஒரு நீண்ட முட்செடியின் மேல் அமர்ந்து கொண்டார். நளனோ ஏற்கனவே பசியால் வாடி போயிருந்தான். அவன் அந்த பறவையை கண்டதும், இது இன்று எங்களது உணவும் செல்வமுமாய் ஆக கடவது என நினைத்து கொண்டு தான் இடுப்பில் அணிந்திருந்த அந்த ஒற்றை பட்டு ஆடையை கழற்றி அந்த தங்க பறவையை பிடிக்க அதன் மேல் போட்டு மூடினான். அதையே எதிர்பார்த்த அந்த பறவையும் அப்போதே அந்த ஆடையை தூக்கி கொண்டு வானத்தில் எழுந்து பறந்தது.
நளனும் ஐயோ பறவை துணியுடன் பறக்கிறதே என கூச்சலிட்டபடியே அதன் பின்னால் ஓடினான். அதுவும் ஆடையை விடுவதாய் இல்லை. இறுதியில் நிர்வாணம் ஆனான் நளன். அப்படி துயரத்துடன் நின்ற அவனை பார்த்து நடுவானில் நின்ற அந்த தங்க பறவையானது, ஓ சிறுபுத்தி கொண்ட மன்னனே, பொருள் மீது கொண்ட பற்றினால்தான் சூதாடி நாட்டை இழந்தாய். இருந்தும் இப்போதும் உனக்கு இந்த ஆசை விடவில்லையே. நானே உன்னை இந்நிலைக்கு கொண்டு வந்த சனீஸ்வரர். தேவர்களை பகைத்துதானே நீ தமயந்தியை மணந்தாய். அதனால்தான் உனக்கு இந்த சோதனை. புட்கரனுக்குள் சூதாடும் எண்ணத்தை கொண்டு வந்து அவன் பகடை காய்களுக்குள் நுழைந்து அவனுக்கு வெற்றியை ஈட்டி தந்தவன் நானே. யார் ஒருவனை நான் பற்றுகிறேனோ அவன் மன உறுதியை சோதிப்பதே என் பணி. உன்னையும் சோதிப்பேன், இனியும் வருவேன் என்று உரக்க கத்திக்கொண்டே துணியுடன் பறந்து சென்றது அப்பறவை. விதியை எண்ணி வருந்தினான் நளன். அதையெல்லாம் கண்ட தமயந்திக்கோ வயிற்றெரிச்சல் தாங்கவில்லை. சனீஸ்வரரையே பழித்தாள் அவள். அன்பரே, துன்பம் என்றால் இறைவனை நாடலாம். ஆனால் அந்த இறைவனே இப்படி நமக்கு துன்பம் தரும்போது நாம் என்ன செய்வது? நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இது நம் விதி பலன் போலும். வாருங்கள், இங்கிருந்து கிளம்பலாம் என்றாள். நளனும் நொந்து போய் தன் மனதிலே, நானே சூதாடினேன், அதனால் இத்துன்பத்தை அனுபவிக்கிறேன். ஆனால் தமயந்தியோ எப்பாவமும் செய்யாதவள். அவள் எதற்கு என் பொருட்டு இத்துன்பத்திற்கு ஆளாக வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டே அவளுடன் நடந்தபடி, பெண்ணே, நான் பேசும் வார்த்தைகளை கேள். இங்கிருந்து வடக்கே விதர்ப்பம் இருக்கிறது, தெற்கே கோசலம் இருக்கிறது. நீ விரும்பினால் அங்கு போகிறாயா என பேச்சை இழுத்தான். அதை கேட்டு துயரம் நிறைந்த தமயந்தியோ, அன்பரே, நோக்கம் குறித்து என் மனம் வருந்துகிறது. அன்று நம் சுயம்வரத்தில் உயிருள்ளவரை உன்னுடன் இருப்பேன் என்றீரே, இன்று என்னை போகச் சொல்கிறீரே. இப்படி நீர் நாடு செல்வம் ஆடை இழந்து பசியால் சிரமப்படும் இவ்வேளையில் இக்கொடும் கானகத்தில் உம்மை விட்டுவிட்டு நான் எப்படி போவேன்? துயரத்தில் இருக்கும் மனிதனுக்கு மனைவியே உற்ற மருந்து. அப்படி இருக்க ஏன் விதர்ப்பம் செல்லும்படி என்னிடம் கூறுகிறீர்? ஒருவேளை அதுவே விருப்பம் என்றால் நீரும் வாரும், நாம் இருவரும் இணைந்து என் தந்தையின் நாடாம் விதர்ப்பம் செல்வோம் என்றாள். அதற்கு அவனோ, தமயந்தியே, முன்பொரு காலத்தில் மிகுந்த செல்வாக்குடன் உன்னை மணக்க விதர்ப்பம் வந்தேன். ஆனால் இன்றோ நான் துன்பத்தில் இருக்கிறேன். இப்படி கடை நிலையில் இருக்கும் எனக்கு பிற நாட்டில் சென்று அடைக்கலம் தேடுவது மேலும் வருத்தத்தை அதிகரிக்கும். ஆகவே நான் அங்கு வரவில்லை என்று கூறிவிட்டு அமைதியானான். பின் இருவரும் அங்கும் இங்கும் அலைந்து பசியால் களைப்படைந்து இறுதியாக பாழடைந்த சத்திரம் ஒன்றினை அடைந்தனர். இரவு தங்குவதற்கு இடம் கிடைத்ததை எண்ணி சற்றே ஆறுதலுடன் இங்கே ஓய்வெடுப்போம் என்று கூறி வெறும் தரையில் நளன் அமர, அதற்குள் தமயந்தியோ சோர்வில் படுத்து தன் கைகளையே தன் தலைக்கு கொடுத்து உடல் குறுகி ஒற்றை ஆடையுடன் கல்லும் மண்ணும் நிறைந்த அந்த தரையில் படுத்து உறங்கியே விட்டாள். அப்படி அப்பாவியாய் தரையில் கிடக்கும் அவளைக் கண்டு மனம் கலங்கிய அவனால் தூங்கவே முடியவில்லை. செல்வ செழிப்பாய் பஞ்சுமெத்தையில் உறங்குபவளுக்கு என்னால் தான் இந்த பெரும் சிரமம் என சிந்தித்து கொண்டே இருந்தான். அப்போது அவன் எண்ணத்திலே சனி பகவான் ஆட்கொண்டார். ஆம், அவன் மீண்டும் மீண்டும் எதற்காய் தமயந்தியும் என் பொருட்டு வேதனை அடைய வேண்டும்? ஒருவேளை நான் அவளிடமிருந்து பிரிந்தால் அவள் தனது உறவினர்களிடம் செல்ல வாய்ப்பிருக்கிறது. பின்னாளில் நான் தான் கைவிட்டேன் என்பதை அவள் உணரும்போது என்மேல் வெறுப்புற்று வருந்தி சில காலமேனும் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியாயிருப்பாள் என மனதிலே நினைத்தான். அதே சமயம், இல்லை, இப்படி என்னை நம்பி வந்தவளை காட்டில் தனியாக விட்டால் அவளுக்கென்ன பாதுகாப்பு இருக்கிறது? பிஞ்சு இதயம் பச்சை மழலை அல்லவா என் தமயந்தி, இவளை விட்டு எப்படி பிரிவது என பரிதவித்தான். ஆனால் சனீஸ்வரரோ, போடா போ, இவள் படும் பாட்டை உன்னால் இனி சகிக்க முடியாது, புறப்படு என மனதில் விரட்டி கொண்டே இருந்தார். இறுதியில் அவளை கைவிட முடிவெடுத்தான் நளன். தான் ஆடையின்றியும் தமயந்தி ஒற்றை ஆடையுடனும் இருப்பதைக் கண்டு தனக்கென அவள் ஆடையிலிருந்து ஒரு பகுதியை வெட்டி எடுத்து கொண்டான். தனக்கு உடுத்தியும் கொண்டான். அப்போதும் அந்த தமயந்தி உணர்விழந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். 10 அடி அவளை விட்டு அகன்று நடந்தான். இல்லை, தமயந்தியை கைவிடக்கூடாது என அருகில் வந்து மீண்டும் அமர்ந்தான். மீண்டும் புறப்பட்டு தொலைவில் சென்றான்.
பின் இழுக்கப்பட்டு அவள் அருகில் வந்தான். இப்படியே சனீஸ்வரரின் தூண்டுதலுக்கும் காதல் இதயத்தின் தூண்டுதலுக்கும் ஆட்பட்டு உள்ளேயும் வெளியேயும் தயிர் கடையும் மத்தை கயிற்றை பிடித்து இழுக்கும்போது அங்கும் இங்கும் வருவது போல இருந்தான் நளன். இறுதியில் தீர்க்கமாய் தமயந்தியை கைவிடுவது என முடிவெடுத்து அவளை விட்டு அகன்று தொலைவில் சென்றான் நளன். மறுநாளும் விடிந்தது. சோர்வு நீங்கி தமயந்தி புத்துணர்ச்சியுடன் எழும்பினாள். பக்கத்தில் இருப்பான் என நளனை பார்த்தாள். அவன் அங்கு இல்லாதிருப்பதைக் கண்டதும் அதிர்ந்து போனாள் அந்த அபலை பெண். ஓ நளரே, போய்விட்டீரா? என்னை தவிக்க விட்டீரா? உமக்காக தன்னை அர்ப்பணித்த உமது மனைவியை ஏன் தவிக்க விட்டீர்? எனக்கு பயமாய் இருக்கிறது நளரே. என்னை விட்டு நீர் எப்படி தனிமையில் நாட்களை கடத்துவீர் என்று கத்திக்கொண்டே அங்கும் இங்கும் ஓடினாள். கைகளால் தலையை அடித்து கொண்டு தலைமுடி கலைய அழுது புரண்டாள். ஒப்பாரி வைத்தாள். எங்கும் நளனை தேடித் திரிந்தாள். அதே சமயம் அங்கே மலைப்பாம்பு ஒன்று வர அதனிடமிருந்து ஓடி ஒளியக்கூட சக்தியின்றி நளரே நளரே என கத்திக்கொண்டே இருந்தாள் அவள். அதற்குள் அந்த பாம்பு அவளை விழுங்க ஆரம்பித்தது. ஆம், அது காலை பற்றி இழுக்கும் அப்போதும் கூட தமயந்தி என்னை காப்பாற்றுங்கள் என தனக்காக கத்தாமல், நளரே, நீர் பிற்காலத்தில் இழந்த செல்வத்தை எல்லாம் திரும்ப பெறும்போது என்னை கைவிட்டது குறித்து சிந்தித்தால் வருத்தமல்லவா அடைவீர் என நளனை குறித்தே வருந்தி அழுதாள். இதற்குள் அந்த பாம்பு அவள் வயிறு வரை உள்ளே விழுங்கிவிட்டது. மன்னரே, உம்மை விட்டு பிரிந்தபோதே என் உயிர் போயிருக்க வேண்டும். அது போகாததால் தான் இந்த பாம்பு என்னை விழுங்குகிறது போலும். நளரே, என் உயிர் பிரிய வேணும், வந்து அனுமதி தாருங்கள் என்று அப்போதும் கதறினாள். அங்கனம் அவள் அழுது கொண்டிருக்கும் அந்த சமயத்திலே அருகே அந்த காட்டில் உலாவிக் கொண்டிருந்த வேடன் ஒருவன் அவள் புலம்பலை கேட்டு அருகில் வந்தான். அங்கோ பாம்பு அவளை கழுத்து வரை விழுங்கிக் கொண்டிருந்தது. சடாரென தன் கையில் இருந்த கூரிய ஆயுதத்தால் பாம்பின் தலையை வெட்டி தமயந்தியை விடுவித்தான் அந்த வேடன். பிழைத்த அவளும் அவனுக்கு நன்றி சொல்ல, வேடனோ, பெண்ணே, யார் நீ? நீ எப்படி இந்த பெரும் துயரில் சிக்கினாய் என கேட்டான். தமயந்தியும் நடந்தது அத்தனையையும் விளக்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அச்சமயம் வேடனின் எண்ணங்களோ வேறு விதமாய் சென்றது. அவளின் இனிமையான பேச்சையும் எடுப்பான அங்கங்களையும் கண்ட வேடன் அவள் மேல் காமம் கொண்டான். உயிரை காப்பாற்றிய அவன் அதற்கு பரிசாய் அவளையே அடைய எண்ணினான். அதை புரிந்து கொண்ட கற்புக்கரசி தமயந்தியோ கோபத்தால் எரிந்தாள். இந்த வேடனின் பசிக்கு இரையாவதற்கு பதில் அந்த பாம்பின் பசிக்கே என்னை இரையாக்கி இருக்கலாமே இறைவா என தன் விதியை எண்ணி சொல்லண்ணா துயர் கொண்ட அவள் ஓடினாள். புதர்களையும் காட்டுச் செடிகளையும் தாண்டி தன் கற்பை பாதுகாக்க உயிரையும் பொருட்படுத்தாமல் இஷ்ட தெய்வங்களையெல்லாம் வேண்டிக் கொண்டே வழிதெரியா அக்காட்டில் ஓடினாள். வேடனுக்கோ அந்த காடு வீடு மாதிரி. அவள் எங்கு ஓடினாலும் குறுக்கு வழி புகுந்து அவள் முன் தோன்றினான் அவன். இறுதியில் கூப்பிட்ட எந்த தெய்வமும் காப்பாற்ற வராது என்பதை உணர்ந்த அவள் தன் பதிவிரதை தர்மத்தை கையில் எடுத்தாள். ஆம், இறைவனை நோக்கி, நான் இன்று வரை நளனை தவிர வேறு ஒருவரையும் நினைத்ததில்லை என்பது உண்மையெனில் என்னை இச்சையுடன் பார்க்கும் இந்த வேடன் இப்போதே எரிந்து சாம்பலாகட்டும் என சபித்தாள் தமயந்தி. என்ன ஆச்சரியம்! அவள் அப்படி சொன்ன உடனே எரிந்த மரம் போல உயிரற்று சடலமாய் விழுந்தான் வேடன். எழுந்தாள் கற்புக்கரசி தமயந்தி. அந்த நிலையிலும் அவள் தன்னை விட்டு சென்ற நளனை பழிக்கவில்லை, விதியையே பழித்தாள். மீண்டும் தன் தேடுதலையே தொடர்ந்தாள். காடு மலை மேடு முழுக்க பயணித்து எதிர்வரும் ஒவ்வொரு விலங்கிடமும் பறவையிடமும் ஓடும் நீரோட இடமும் என் நளரை கண்டீரா கண்டீரா என கேட்டுக்கொண்டே நெடுநாள் காட்டில் அலைந்து திரிந்தாள். காடும் அவளுக்கு பழகி போனது. மெலிந்து நிறம் மங்கி அழுக்கடைந்த கூந்தலுடனும் தூசு படிந்த அந்த ஒற்றை ஆடையும் உடுத்தி காய்கனிகளை உண்டு விலங்குகளிடம் பேசி அதன் மொழிகளையும் புரிந்து கொண்டு முழு காட்டுவாசியாகவே மாறிப்போயிருந்தாள் தமயந்தி. அப்படி ஒரு நாள் அந்த அகன்ற காட்டை அவள் முன்னேறி செல்கையிலே ஒரு இடத்தில் பெரிய வணிகர் கூட்டமானது நதியின் கரையில் இறங்குவதைக் கண்டாள். நெடுநாள் கழித்து மனித இனத்தை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் அவர்கள் அருகில் ஓடினாள் அவள். ஆனால் அவளை பார்த்ததும் அவர்களுள் சிலர் பயந்தனர்,
சிலர் சிரித்தனர், சிலர் வெறுத்தனர். பெண்ணே, யார் நீ? மானிட பிறவியா, இல்லை யட்சியா, இல்லை இந்த காட்டில் வாழும் ராட்சசியா? ஏன் இங்கு தங்கியிருக்கிறாய்? உண்மையை சொல் என்றான் அந்த வணிகர் கூட்டத் தலைவன். அதற்கு அவளோ, ஐயா, நான் ஒரு மகாராணி. விதர்ப்ப நாட்டின் மன்னன் பீமனின் மகளும் நிடத நாட்டு மன்னனான நளனின் மனைவியுமான என் பெயர் தமயந்தி. வீழாத பெருமை கொண்ட என் கணவன் நளனை நான் இக்காட்டில் தேடி அலைகிறேன். வரும் வழியில் நீங்கள் எவரேனும் அவரை காண நேர்ந்ததா என்றாள் பாவமாக. அவளின் அந்நிலை கண்டு பரிதாபம் கொண்ட அந்த நல்லொழுக்கமான வணிகனும், பெண்ணே, நீ கூறும் அப்பெயர் கொண்ட மனிதனை நான் எங்கும் காணவில்லை. ஆனால் ஒன்று, மனிதர்கள் வசிக்க இயலாத இந்த கொடும் கானகத்தில் நீ மேலும் வசிப்பது நன்றாயில்லை. இங்கிருந்து கிழக்கு திசையில் 5 காத தூரம் சென்றால் சேதி நாடு வரும். அங்கு சென்று உன் பாதுகாப்பை தேடிக்கொள் என்று அவளுக்கு அறிவுரை கூறினார். அப்படியே தமயந்தியும் அவர்களிடம் விடை பெற்று அங்கிருந்து விரைந்து வெளியேறி சுவாகு மன்னனின் நாடாம் சேதி நாட்டை அடைந்தாள். அரையாடை உடுத்தி பயத்தில் மூழ்கி மெலிந்து கூந்தல் கலைய உடலெல்லாம் மண் புழுதியுடன் அந்த அற்புத நாட்டின் நகரத்தில் அவள் நுழைந்ததும் அவளை ஒரு பைத்தியக்காரி என குடிமக்கள் நினைத்து ஒதுங்கி சென்றனர். தமயந்தியும் தொடர்ந்து நடந்து சேதி மன்னனின் அரண்மனை வீதியில் வர, விதிவசமாய் அவளை உப்பரிகையில் இருந்து கண்ட மன்னனின் தாயார் தன் பணிப்பெண்ணிடம், யார் அந்த பெண்? கதியற்று நிற்கும் பைத்தியக்காரி போன்று அவள் இருந்தாலும் அவள் அழகு என் இல்லத்தை பிரகாசிக்க வைப்பதை நான் காண்கிறேன். துயர் நிலையில் இருந்தாலும் அவள் மின்னலென மிளிர்கிறாள். அவளை இங்கு கூட்டி வாருங்கள் என கட்டளையிட்டாள். அவ்வாறே பணிப்பெண்களும் தமயந்தியை கூட்டி வர, அவளிடம் அந்த அன்னையார், பெண்ணே, யார் நீ? ஆபரணமற்று இருந்தாலும் உன் அழகு தேவலோக பெண்ணை போன்று உள்ளது. ஆதரவற்று இருந்தாலும் நீ ஆடவரின் சீற்றத்திற்கு அசைந்து கொடுப்பவள் போல் தெரியவில்லை. நீ யாரம்மா என்று கேட்டாள். அதை கேட்டு கண்ணீர் நிறைந்த கண்களுடன் துயரத்தால் பீடிக்கப்பட்ட தமயந்தியும், நான் நல்ல பரம்பரையில் பிறந்த மனித குலத்தை சேர்ந்த பெண் தாயே, என் விதிவசத்தால் பகடை ஆட்டத்தில் தோற்ற கணவருடன் கானகம் புகுந்தேன். அங்கு அவர் என்னை கைவிட்டு சென்றதால் இந்த கோலத்திற்கு உள்ளாகி இன்று உங்கள் முன் நிற்கிறேன் என்றாள். அதை கேட்டு அந்த மன்னனின் தாயாருக்கு தமயந்தியின் மேல் இரக்கம் பொங்கியது. பெண்ணே, நீ வேண்டுமென்றால் என்னுடன் இருக்கிறாயா என அவள் கேட்க, அதற்கு தமயந்தியும், தாயே, நான் என் வாழ்வில் சில நிபந்தனைகளை கொண்டுள்ளேன். பிறர் உண்டு எஞ்சிய உணவை நான் உண்ண மாட்டேன். பிறர் காலை நான் கழுவ மாட்டேன். எந்த ஆடவருடனும் பேச மாட்டேன். யாரையும் என்னை மனைவியாக்க சம்மதிக்க மாட்டேன். இதற்கெல்லாம் நீர் அனுமதி தந்தால் இந்த அரண்மனையில் நான் வசிக்கிறேன் என்றாள். ராணியாருக்கும் அந்த கோரிக்கைகள் திருப்தி அளித்தது. ஆகவே அவளும் தமயந்தியை தன் மகள் சுனந்தையின் தனிப்பட்ட பணிப்பெண்ணாய் பணி அமர்த்தினாள். இப்படியாய் ஒருவாறாய் தமயந்தியின் கஷ்ட காலத்திற்கு தற்காலிக தீர்வு கிட்டியது. சேதி நாட்டில் வாழத் துவங்கினாள் தமயந்தி. இங்கனம் தமயந்தியின் வாழ்வு மாற, காட்டிலே அவளை விட்டு சென்ற நளன் வாழ்வில் என்ன நடந்தது என்றால், போகும் பாதையில் ஒரு இடத்தில் பொங்கி எழுந்த காட்டுத்தீயை கண்டான் நளன். அதிலிருந்து ஒரு உயிரினம் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கத்தியது. அப்படி கதறும் ஒலியை கேட்டதும் நளனும், ஏற்கனவே தன் சுயம்வரத்தில் அக்னி தேவன் கொடுத்த வரமாம் தீ உன்னை சுடாது என்பதை நினைவு கூர்ந்து மனதிலே அக்னி தேவனை துதித்து கொண்டே நெருப்பில் புகுந்து அதை காப்பாற்றும்படியாய் அருகில் செல்ல, அங்கு ஒரு கரு நாகம் சுருண்டு படுத்திருந்தது. பேசும் சக்தி கொண்ட அந்த நாகமே கார்கோடகன், பாம்புகள் இனத்தின் இளவரசன். நாரத முனிவர் கொடுத்த சாபத்தினாலே அது எரிந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே தனக்கு விமோச்சனம் தரப்போகிறவர் நளனே என்பதை அறிந்திருந்ததால் தன் உருவத்தை விரல் அளவு சுருக்கி, நளரே என்னை காப்பாற்றும் என மீண்டும் மீண்டும் கத்தியது. அதை கேட்டு இறங்கிய நளனும் அதை தொட்டு தூக்கி காப்பாற்ற பாம்போ நளனை கொத்தியது. ஆம், பாம்பின் விஷத்தால் நிறம் மாறிப்போனான் நளன். காண்பவர் வியக்கும் அவனது சிவந்த மேனி வண்ணமிழந்து கண்ணங்கரையலென மாறியது. கார்கோடகா, இது முறையா? உனக்கே இது அடுக்குமா என அதிர்ந்த அவன், பாம்பே, உனக்கு உதவிய எனக்கு இந்நிலை கொடுத்து விட்டாயே என கதறி அழுதான். அதற்கு கார்கோடகனோ, மன்னா,
நான் உனக்கு நல்லதே செய்தேன். நீ இவ்வழியில் வருவாய் என்பதை அறிந்தே பல காலமாய் உனக்கென நான் காத்து கிடக்கிறேன். இது உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையல்ல, உன்னுள் வாழும் சனீஸ்வரருக்கு கொடுக்கப்படும் தண்டனையாகும். அவர் உன்னை வஞ்சித்த காரணத்தால் உன்னுள் வசிக்கும் அவருக்கே இந்த சித்திரவதை. நீ அப்பாவியாயிருந்தும் உன்மேல் உள்ள பொறாமையால் அவர் உன்னை ஆட்கொண்டார். ஆகவே அவர் உன்னை பிடித்திருக்கும் இந்த 7.5 ஆண்டுகாலம் உன் அங்கங்களில் இருக்கும் அவருக்கு என் விஷத்தின் வலி உணர்த்தப்படட்டும். நீ என்னால் வலியை உணரமாட்டாய். மேலும் இந்த உருவ மாற்றமே உன்னை காக்கவும் போகிறது. ஆம் நளரே, நீர் இனி இப்படியே பயணித்து அயோத்தி செல்லும். அதை ஆளும் மன்னன் ரிதுபர்ணன் பகடையில் வல்லவன். நீ அவன் முன் சென்று நீ அறிந்திருக்கும் குதிரை அறிவை கொண்டு அவரின் தேரோட்டியாகும். கூடவே அவரிடமிருந்து பகடையில் நிபுணத்துவமும் பெறும். விரைவில் குடும்பத்தை பெறுவாய் மன்னா. நீ உனது நிஜ உருவை பெற வேண்டும் எனும் கட்டாயத்திற்கு உள்ளாகும் போது இதோ இந்த ஆடையை போர்த்திக்கொள். இதை அணிவதால் நீ சுய உருவை பெறுவாய் என கார்கோடகன் நளனுக்கு தெய்வீக ஆடை ஒன்றை கொடுத்தது. அதையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த நளனும் அந்த ஆடையை பெற்று அதற்கு நன்றி கூறி விடை பெற்று அயோத்தி நாட்டை வந்தடைந்தான். அரண்மனை சென்றான். மன்னன் ரிதுபர்ணனை எளிதாய் சந்தித்தான். நேரடியாக தன் குதிரை ஓட்டும் திறனை மன்னனிடம் காண்பித்தான். கூடவே யமதர்மர் அவனுக்கு அளித்திருந்த நுட்பமான சமையற்கலையையும் காண்பித்து அவன் அயோத்தி மன்னனின் நெருங்கிய தேரோட்டியாகவும் அரண்மனை தலைமை சமையற்காரனாகவும் மாறிப்போயிருந்தான். ஒருவாறாய் நளனின் கஷ்ட காலத்திற்கும் தற்காலிக தீர்வு கிட்டியது. அயோத்தியில் வாழ்க்கையை தொடர்ந்தான் நளன். இப்படியாய் கணவன் மனைவியான நளனும் தமயந்தியும் தனித்தனியே வாழ்ந்து வரும் காலகட்டத்திலே தமயந்தியின் தந்தையான விதர்ப்ப மன்னன் பீமன் தன் மகளையும் மருமகனையும் தேடி கண்டுபிடிக்கும்படி பல தேசங்களுக்கும் காவலர்களை அனுப்பி வைத்தான். அப்பணியை நிறைவேற்றுபவர்களுக்கு 1000 பொன் தருவதாய் பரிசும் அறிவித்தான். அதை விரும்பி தேடுதல் பணியை மேற்கொண்ட பல காவலர்களில் ஒருவன் சேதி நாட்டிற்கு வந்தபோது ஒரு நாள் கோவிலில் வழிபடும் பணிப்பெண்களின் மத்தியில் ஒருவளாய் தமயந்தியை கண்டான். ஆஹா, இது நம் இளவரசி ஆயிற்றே. கரும் மேகங்களால் மறைக்கப்பட்டு முழு சந்திரனின் பொலிவு சில காலம் மங்கியிருப்பது போலல்லவா இந்த மங்கை இருக்கிறாள். அன்று மாறாத இளமையுடன் அனைத்து உயிர்களின் கண்களுக்கு இனியவளாய் தனது கீர்த்தியால் பிரகாசித்துக் கொண்டிருந்த இவள் இன்று சூரியனால் சுடப்பட்ட தாமரை தண்டை போலல்லவா வேறறுந்து கிடக்கிறாள். இவள் தமயந்திதான். என் நாட்டு இளவரசியின் இத்துன்பத்தை நான் அகற்றுவேன் என எண்ணிக்கொண்டே அவன் தமயந்தியின் அருகில் சென்று, விதர்ப்ப இளவரசியே, நான் தந்தையின் காவலாளி. மன்னன் பீமனின் ஆணைப்படியே நாங்கள் உம்மை தேடி அலைகிறோம். தாயே, வாருங்கள், நாம் நம் நாடு திரும்புவோம். உங்கள் தந்தையானவர் உயிரோடு இருந்தாலும் உம்மை நினைத்து இறந்தவர் போன்றே இன்றும் வாழ்ந்து வருகிறார். வாருங்கள் தாயே, நாம் போவோம் என்றான். அதை கேட்டு தமயந்தியோ கடுமையாக அழுதாள். கடந்த காலத்தை நினைத்து வெம்பினாள். அதே வேளையில் தமயந்தி இப்படி ஒரு காவலாளியின் முன் அழுது கொண்டிருப்பதைக் கண்ட சேதி நாட்டின் மகாராணியாரோ விரைந்து அவர்கள் அருகில் வந்து அந்த காவலாளியிடம், இவள் யாருடைய மகள், யாருடைய மனைவி? தெய்வீக அழகு கொண்ட இந்த மங்கை கட்டாயம் அரச குடும்பத்தை சேர்ந்தவளாய்த்தான் இருக்க முடியும் என்று நான் அன்றே கணித்தேன். சொல், இவளை பற்றிய உண்மையை சொல் என கேட்க அவன் தமயந்தியை பற்றி உண்மை விவரங்களை கூறினான். அதிர்ந்தாள் மகாராணியார். ஆம், அவளே தமயந்தியின் தாயின் சகோதரி ஆவாள். மகளே, நான் உன் சித்தியாவேன். உன் பிறப்பின் போது உன் தாயுடன் அருகிருந்தவள் நானே. நீ பிறக்கும் போதே உன் நெற்றியில் தாமரை வடிவில் சிறு மச்சம் ஒன்று இருந்ததே என்று கூறி தமயந்தியின் புருவங்களுக்கு மத்தியில் துடைத்தாள். அங்கே உண்மையில் அவள் கூறியது போலவே அந்த மச்சம் இருந்தது. உடனே அழத் துவங்கிய அந்த ராணியார் மகளே என தமயந்தியை வாரி அணைத்து உச்சி முகந்து கண்ணீர் விட்டாள். தமயந்தியும் அப்படியே நன்றியுடன் அவளை வணங்கி, அன்னையே, தாம் என்னை உறவினர் என்று அறியாத போதும் இதுவரை ஒரு மகளைப் போலவே நடத்தினீர். நான் இங்கு மகிழ்ச்சியாகவே இருந்தேன். ஆனால் இப்போது நான் என் தந்தையின் அரண்மனைக்கு சென்றாக வேண்டும். ஏனெனில் என் மகனும் மகளும் அங்குதான் வாழ்ந்து வருகிறார்கள். தாய் தந்தையை பிரிந்து
பெரும் துயருடன் இருக்கும் அவர்களை அரவணைக்க நான் அங்கு செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது. எனக்கு விடை தாருங்கள் என்றாள். அப்படியே மகாராணியாரும் அனுமதி அளித்து சுமக்கும் பல்லக்கில் தமயந்தியை ஏற்றி விதர்ப்பம் அனுப்பி வைத்தாள். ஓரிரவு பயணித்து தமயந்தியும் விதர்ப்பம் அடைந்தாள். அதைக் கண்டு பெரும் மகிழ்வுடன் மன்னன் பீமராஜன் தன் மகளை வரவேற்றான். பின் தன் பிறந்தகத்தில் வாழ்க்கையை தொடர்ந்தாள் தமயந்தி. அங்கு தினமும் நளனை எண்ணி கண்ணீராலே குளித்தாள். நான் இனி வாழ வேண்டுமெனில் நளரை சீக்கிரம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தினமும் தன் தந்தையிடம் புலம்பி அழுதாள். அந்த பீம மன்னனும் அதற்கென பல ஆயிரம் பேரை அனுப்பி வைத்தான். அப்படி நளனை தேடிச் சென்றவர்களிடம் தமயந்தி, நீங்கள் போகும் இடங்களில் மக்கள் கூடும் சபைகளில் சென்று, அன்புக்குரிய சூதாடியே, அர்ப்பணிப்புடன் வாழ்ந்த உன் மனைவியை காட்டில் தூங்கும் சமயம் அவள் ஆடையை பாதி வெட்டி கொண்டு போனாயே, எங்கே போனாய்? துயருடன் அழுது கொண்டிருக்கும் அவளுக்கு ஆறுதல் அளிக்கும் பதில்தா என்று உரக்க கத்துங்கள். இப்படி நீங்கள் கூறும்போது எவரேனும் அதற்கு பதில் கொடுத்தால் அந்த பதிலையும் அவனை குறித்த தகவல்களையும் கவனமாய் என்னிடம் வந்து கூறுங்கள் என அவர்களை அனுப்பி வைத்தாள். அந்த பணியாளர்களும் அப்படியே அவள் உத்தரவின் பேரில் நளனை தேடி எல்லா திக்குகளுக்கும் பயணித்தார்கள். அவள் சொல்லிய வண்ணமே கூவினார்கள். நீண்ட காலம் கடந்தது. அப்படி இருக்கையிலே பர்நாதன் எனும் விதர்ப்ப பணியாளி ஒருமுறை அயோத்தி நகருக்கு சென்று அங்கனம் கூவுகையிலே அங்கு தேரோட்டி ஒருவன் அவனிடம், ஒருவேளை விதி அவர்களை பிரித்திருக்கலாம். அறம் சார்ந்த பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டால் அவன் மீது கோபம் கொள்ளக்கூடாது. அந்த கற்புடை மங்கையர் சொர்க்கம் அடைவது நிச்சயம் என்றான். உடனே அந்த பணியாளன் அவனை உற்று பார்த்தான். அவன் நளனைப் போல தெரியவில்லை, கருப்பாக இருந்தான். இருந்தாலும் அவனை குறித்த தகவல்களை எல்லாம் தெரிந்து கொண்ட அவன் விரைவாய் விதர்ப்பம் சென்று தமயந்தியிடம் அந்த தேரோட்டியின் வார்த்தைகளை கூறி, இளவரசியே, அவர் நம் நளரை போல் தெரியவில்லை, கருப்பு நிறத்தவன். அவன் சமையற்கலையையும் நன்கு அறிந்தவனாயிருக்கிறான். கூட குதிரை அறிவை தெரிந்தவனாகவும் வேகமாய் தேரோட்டும் தேரோட்டியாகவும் மன்னன் ரிது பர்ணனுக்கு நெருக்கமாகவும் இருந்து வருகிறான். ஆதலால் அவன் நம் மன்னரல்ல என்றான். பர்நாதனின் அந்த வார்த்தைகளை கேட்டு தமயந்தி, நிச்சயம் அது நளராகத்தான் இருக்க வேண்டும். அவரை எப்படியேனும் இங்கு அழைத்து வர வேண்டும். அதை எப்படி செய்வது என யோசித்து தன் தாயாரின் உதவியுடன் தந்தை பீமராஜன் அறியா வண்ணம் ஒரு நம்பிக்கைக்குரிய பணியாளனை அழைத்து அவனிடம், நீ உடனே அயோத்தி செல். அதை ஆளும் மன்னன் ரிது பர்ணனின் அரசவை சென்று அனைவரும் கேட்கும் விதமாய், விதர்ப்ப இளவரசி தமயந்திக்கு 2ஆம் சுயம்வரம் நடக்கப் போகிறது. உம்மால் முடியுமென்றால் காலம் தாழ்த்தாமல் விரைந்து விதர்ப்பம் வாரும். அவளின் முதல் கணவனாம் நளன் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்று பல ஆண்டுகள் ஆகியும் தகவல் இல்லை. ஆகவே நாளை சூரியன் உதித்ததும் அவள் தன் 2ஆம் கணவனை தேர்ந்தெடுக்கப் போகிறாள். மன்னா, உமக்கு விருப்பமென்றால் அந்த சுயம்வரத்தில் வந்து கலந்து கொள்ளும் என்று கூறினாள். அப்படியே அந்த பணியாளனும் பறவையைப் போல பறந்து சென்று அயோத்தி அரசவையில் முழங்கினான். அதை கேட்ட ரிதுபர்ணனுக்கோ பெருத்த சந்தோஷம். ஆம், அவன் ஏற்கனவே தமயந்தியின் முதல் சுயம்வர நிகழ்வில் கலந்து கொண்டு அவள் கிடைக்காமல் போகவே வருந்தி அழுதவன். ஆகவே அவனுக்கு இந்த மறு வாய்ப்பு மிக்க மகிழ்வை தந்தது. ஆக ஒரே நாளில் நான் விதர்ப்பம் செல்ல வேண்டும் என்று எண்ணிய அவன் தன் அதிவேக தேரோட்டியான நளனை அழைத்து அவனிடம் விவரங்களை குறித்து கூறி, வா, நான் ஒரே நாளில் தமயந்தியின் சுயம்வரம் செல்ல வேண்டும் என்றான். அதை கேட்டு நளனுக்கோ இதயமே நின்று விடுவது போல் இருந்தது. தமயந்தி செய்யும் இந்த செயல் கொடூரமாய் இருக்கிறதே. அவள் என்னை மறந்து விட்டாளா? நான் செய்தது மிகப்பெரிய பாவம்தான். இருந்தாலும் இது உண்மையா பொய்யா என பலவாறு மனதிலே புழுங்கினான் நளன். தன் அடையாளத்தை மறைத்து வாழும் அவனால் நான் தான் நளன் எனும் உண்மையை கூட வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தான். ஒருவேளை நான் திரும்பி வர வேண்டும் என்றுதான் தமயந்தி இத்திட்டத்தை புரிகிறாளா? எந்த துன்ப நிலைக்கு ஆளாகி இருந்தாலும் நிச்சயம் இவ்வகை செயலை செய்பவள் அல்ல என் தமயந்தி. அதுவும் 2 பிள்ளைகள் இருக்கும் நிலையில் அவள் இப்படி செய்ய வாய்ப்பே இல்லை. சரி, என்னவென்றாலும் சரி, விதர்ப்பத்திற்கு ரிதுபர்ணனை அழைத்துச் செல்வதையும் நான் தமயந்தியை காணும் வாய்ப்பை பெறுவதையும்
நிறைவேற்றியே ஆக வேண்டும் என முடிவெடுத்து மன்னனிடம், மன்னா, நான் ஒரே நாளில் உங்களை விதர்ப்பம் அழைத்து செல்கிறேன் என்று கூறிவிட்டு பலத்திலும் ஓட்டத்திலும் மூச்சிலும் சிறந்த குதிரைகளை தேர்ந்தெடுத்து தேரில் பூட்டி மன்னனை ஏற்றிக்கொண்டு தேரை செலுத்தினான் நளன். விதர்ப்பம் என்ன விதர்ப்பம்! ஆகாயத்தையே தொடும் அளவிற்கு வேகமாய் பறந்தன அந்த குதிரைகள். அப்படி குதிரைகளை இலகுவாய் ஓட்டி தேர் சக்கரங்களை கவனமாய் திருப்பும் நளனின் ஆற்றலைக் கண்டு ரிதுபர்ணனோ தன் மனதில், உண்மையில் இவன் மண்ணுலக தேரோட்டியா, இல்லை இந்திரனின் தேரோட்டி மாதலியா? இப்படிப்பட்ட ஒருவனை நான் பார்த்ததில்லையே. ஒருவேளை உண்டென்றால் அது நான் கேள்விப்பட்டிருக்கும் நளன் மகாராஜன்தான். இவனும் நளருக்கு இணையான அறிவை பெற்றிருக்கிறான். கூட நளன் வயதை ஒத்தவனாகவும் இருக்கிறான். ஆனால் தோற்றம் அவரைப் போல் இல்லையே. ஒருவேளை நளர்தான் மாற்றுருவில் இங்கு வந்திருக்கிறாரோ என்றெல்லாம் நினைத்தும் கொண்டான். அதே வேளையில் நளனோ காடு, மலை, ஆறு, தடாகம் என அனைத்தையும் ஒரு நொடியில் கடந்து போய் கொண்டிருந்தான். அப்படி அவர்கள் போகும் வழியில் ஒரு கனி நிறைந்த தாஞ்சி எனும் மரத்தை கண்ட ரிதுபர்ணன் நளனை நோக்கி, தேரோட்டியே, கணக்கீட்டில் உள்ள என் திறமைக்கு இணை உலகில் வேறு ஒருவனும் கிடையாது. இதோ இந்த மரத்தின் கீழே உதிர்ந்து கிடக்கும் இலைகள், கனிகளின் எண்ணிக்கை மரத்தில் இருக்கும் கனிகளையும் இலைகளையும் விட 101 அதிகம் என்றான். உடனே நளன் தன் தேரை நிறுத்தி, மன்னா, என் அறிவுக்கு எட்டாத காரியத்தை சொல்லி நீர் உம்மை புகழ்ந்து கொள்கிறீர். சரி, நான் அதை எண்ணி பார்த்தாலன்றி இது உண்மை என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றான். உடனே மன்னனோ, தேரோட்டியே, அந்த அளவிற்கு நம்மிடம் இப்போது நேரமில்லை. அதை நாம் விதர்ப்பம் சென்று வரும்போது பார்த்து கொள்ளலாம். இப்போது வா, வந்து தேரை செலுத்து என்றார். ஆனால் அவன் விடுவதாயில்லை. நீர் வேண்டுமென்றால் வேறு தேரோட்டியுடன் விதர்ப்பம் செல்லும், நான் இதை எண்ணி பார்த்துவிட்டே வருவேன் என்றான் நளன். இறுதியில் மன்னனும், இவனை விட்டால் வேறு எந்த தேரோட்டியும் இவ்வளவு வேகமாய் செல்ல மாட்டான், இவனை கொண்டே இக்காரியத்தை முடித்தாக வேண்டும் என்று நினைத்து கொண்டு, சரி, எண்ணிப்பார் என்றார். அப்படியே அவனும் எண்ணி பார்த்தான். அது சரியாகவே இருந்தது. ஆச்சரியம் அடைந்த அவன், மன்னா, இது எப்படி சாத்தியம் என கேட்க, ரிதுபர்ணன், நான் பகடையிலும் நிபுணன் என்பதை அறிந்து கொள் என்றான். உடனே அவன், மன்னா, எனக்கு நீர் அந்த அறிவை போதித்து தந்தால் பதிலுக்கு நான் என் குதிரை அறிவை உமக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்றான். உடனே ரிதுபர்ணனும் அந்த அறிவை பெறும்படியாய் அப்படியே ஆகட்டும் என்று கூறி நளனுக்கு அதை போதித்தான். அதை அவன் கற்றதுதான் தாமதம். அவன் உடலில் இருந்த சனீஸ்வரர் கார்கோடகனின் விஷத்தை கக்கிக் கொண்டு வெளியேறினார். அது அவன் கண்களுக்கு மட்டுமே தெரிந்தது. அப்படி தன்னை விட்டு வெளியேறும் சனியை பார்த்து, உன்னால் தான் எனக்கு இந்த கொடும் நிலைமை என நளன் சபிக்க முயல, அவரோ, மன்னா, நான் உன்னை பீடித்ததைக் கண்டு ஏற்கனவே தமயந்தி என்னை சபித்து விட்டாள். அந்த பத்தினியின் சாபம் பலித்தே இத்தனை நாளாய் கார்கோடகனின் விஷத்தை தாங்கி வலியுடன் உன்னுள் வசித்து வந்தேன். அந்த சாபமே எனக்கு போதுமானது. மீண்டும் என்னை சபித்து என் வாழ்வை பாழாக்காதே, என்னை மன்னித்துவிடு என்றார். மேலும், நீ என்னை சபிக்காமல் இருந்தால் பிற்காலத்தில் உன் இந்த கதையை கவனத்துடன் கேட்பவர்களுக்கு என்னை குறித்த பயம் உண்டாகாமல் பார்த்து கொள்வேன் என்றார். அதை கேட்டு நளனும் தன் கோபத்தை அடக்கி கொண்டார். சனீஸ்வரரும் விடை பெற்றார். இது அத்தனையும் நளன் கண்களுக்கு மட்டுமே தெரிந்தது. மற்ற மனிதர்களின் கண்களுக்கு புலப்படவில்லை. இருந்தும் அவனின் கரிய தோற்றம் அவனை விட்டு மாறவே இல்லை. தொடர்ந்து தேரை செலுத்தினான். மாலை பொழுதிலே விதர்ப்பம் வந்தடைந்தான். அப்படி வந்து நின்ற அந்த தேரின் ஒலி நகரம் முழுக்க கேட்டது. குதிரைகளின் கனைப்பொலி அனைவரின் காதையும் கிழித்தது. உண்மையில் தமயந்தி அப்போது அந்த சப்தங்களை கேட்டு பல வருடங்களுக்கு முன் தன்னை மணக்க நளன் வந்திருந்த போது எப்படி மகிழ்ந்தாளோ அப்படி மகிழ்ந்தாள். இது நளராகத்தான் இருக்க வேண்டும் என மானசீகமாய் அவள் நம்பினாள். ஒருவேளை அது நளராய் இல்லை என்றால் நிச்சயமாய் இறந்துவிட வேண்டும் என்றும் முடிவெடுத்தாள். ஆகவே தேர் நிறுத்தப்பட்ட இடத்திற்கு மேல் இருக்கும் மாளிகை ஓடி வந்தாள் அவள். அங்கு அயோத்தி மன்னன் முதலில் இறங்கி அரசவை செல்வதையும் பின் தேரோட்டியானவன் குதிரைகளை விடுவித்து கொட்டிலுக்கு கூட்டி செல்வதையும் கண்டாள். பெரும் துயர் கொண்ட அவள்
இல்லையே, நளர் இங்கு இல்லையே. ஆனால் இத்தேரின் ஒலி என் நளனுடையது அல்லவா? ஒருவேளை இத்தேரோட்டி என் நளரிடமிருந்து இந்த கலையை கற்றவனா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு தன் பணிப்பெண்ணை அழைத்து அவளிடம், வந்திருக்கும் தேரோட்டியை கவனி, அவனிடம் ஏதேனும் வித்தியாசம் தெரிந்தால் என்னிடம் வந்து கூறு என்று அனுப்பி வைத்தாள். அவளும் சென்றாள். அதே வேளையில் விதர்ப்பம் வந்த அயோத்தி மன்னன் ரிதுபர்ணன் தன் மனதிலே, இங்கு சுயம்வரம் வென்றார்களே, ஆனால் என்னை தவிர வேறு ஒரு மன்னனும் இங்கு வரவில்லையே. மணமேடையோ மணப்பந்தலோ நாடோ நகரமோ எதுவும் அலங்கரிக்கப்படவில்லையே. உண்மையில் தமயந்திக்கு சுயம்வரம் நடக்கிறதா இல்லையா என்று நினைத்து கொண்டே அரண்மனை புக அவனை எதிர்கொண்டு வரவேற்க வந்த பீம மன்னனும் மனதிலே, எதற்காய் இந்த அயோத்தி மன்னன் வெகு தூரம் பயணித்து நம் நாடு வந்திருக்கிறார்? அவர் நாட்டில் ஏதேனும் குழப்பம் இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டார். ஆம், காரணம் அவர் அறிந்திருக்கவில்லை. தமயந்தியே இவர்களை வரவழைத்தாள் என்று. தமயந்தி தன் தந்தை அறியா வண்ணமே தனக்கு 2ஆம் சுயம்வரம் என்று அயோத்தி தேசத்திற்கு மட்டும் தூது அனுப்பியிருந்தாள். அங்கனமே வரவேற்க சென்ற பீம மன்னன் ரிதுபர்ணனிடம், உம் வரவு நல்வரவாகட்டும், உமது இந்த வருகைக்கான விசேஷம் என்னவென கேட்க, ஏதோ தவறு நடந்துள்ளது என்பதை எளிதில் புரிந்து கொண்ட ரிதுபர்ணனும் சுயம்வரம் குறித்து தான் கேள்விப்பட்டது எதையும் கூறாமல், நான் உமக்கு மரியாதை செலுத்தவே வந்தேன் என்று சமாளித்தான். பீம மன்னனும் இது உண்மையல்ல, ஏதோ காரணம் இருக்கிறது என்று சற்றே சிந்தித்தாலும், சரி, முதலில் நீர் ஓய்வெடும், பின்னர் நாம் பேசிக்கொள்ளலாம் என அயோத்தி மன்னனுக்கென அறையும் கவனிக்க பணியாளர்களையும் ஒதுக்கிவிட்டு தன் அரசவை புறப்பட்டார். இப்படியான இவ்வேளையிலே தமயந்தியின் பணிப்பெண் வந்த புதியவர்களிடமிருந்து நளனை குறித்து ஏதேனும் தகவல் கிட்டுமா என்று எண்ணி மறைந்திருந்து தேரோட்டியின் நடவடிக்கைகளை கவனித்தாள். என்ன ஆச்சரியம்! அந்த தேரோட்டி சமையலும் செய்தான். மேலும் தாழ்வான பகுதியில் அவன் வரும்போது அவன் ஒருபோதும் குனியவில்லை. பாதையே வளைந்து அவன் உருவம் எளிதாக செல்லும் அளவிற்கு வழிவிட்டது. மன்னர் பீமர் ரிதுபர்ணனுக்கு கொடுத்த இறைச்சியை சமைக்க அனுப்பி வைக்க, அதை நானே சமைக்கிறேன் என்று அந்த தேரோட்டி பெற்றுக்கொண்டான். அவன் பார்த்த மாத்திரமே பாத்திரங்களில் நீர் நிரம்பியது. விறகை எடுத்து உயர்த்தி பிடிக்க அதில் தானே தீ பற்றியது. அந்த தீயில் அவன் கை பட்டபோதும் அது அவனை சுடவில்லை. நொடியில் பல உணவுகளை சமைத்தான். அது அத்தனையும் அருமையான ருசியாயிருந்தது. அதை கண்டு வியப்படைந்த பணிப்பெண் ஓடிச் சென்று தமயந்தியிடம், தாயே, அந்த தேரோட்டி உண்மையில் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட மாயாஜாலங்களை செய்கிறார் என அத்தனையையும் தெரிவிக்க, அவள், கட்டாயம் இவர் நளர்தான். அக்னி தேவரும் யமதர்மரும் அவருக்கு கொடுத்த வரங்களே இவை. சரி, இன்னும் அவர்தான் நளன் என்பதை உறுதி செய்ய அந்த பணிப்பெண்ணிடம் தமயந்தி, நீர் அவர் அறியா வண்ணம் அவர் சமைத்த பொருட்களை என்னிடம் கொண்டு வா என கூற, அவளும் எடுத்து வர, அந்த கறியை சுவைத்த தமயந்தி, இது அதே சுவைதான், இது என் கணவனின் சமையலே என உறுதி கொண்டு, இனி நம் பிள்ளைகளை அனுப்புவோம், அப்போதேனும் உண்மை விளங்கட்டும் என தன் பிள்ளைகளாம் இந்திரசேனனையும் இந்திரசேனையையும் பணிப்பெண்ணிடம் ஒப்படைத்து இவர்களை அந்த தேரோட்டி முன் நிறுத்தி பேசவை என்று அனுப்பி வைத்தாள். அவளும் அப்படியே செய்ய, தன் பிள்ளைகளை கண்ட நளன் ஓடிச் சென்று அவர்களை கட்டி அணைத்து மடியில் வைத்து கொஞ்சினான். பெருந்தொனியில் உரத்த வார்த்தைகள் கூறி அழ ஆரம்பித்தான் அவன். பெண்ணே, இப்பிள்ளைகள் இருவரையும் பார்ப்பதற்கு என் பிள்ளைகள் போன்றே இருக்கிறது என்று கூறி தன் உள்ள போராட்டத்தை அடக்க முடியாமல் இதயம் உடைய அழுதான் நளன். அதையும் அந்த பணிப்பெண் அப்படியே தமயந்தியிடம் சென்று கூற, தமயந்தி, இந்த தேரோட்டி என் நளரே என்று கூறி தன் தாயிடம் சென்று அவரை சந்திக்க அனுமதி கொடுக்குமாறு கெஞ்சினாள். தாயாரும் பீம மன்னரிடம் சென்று வந்திருப்பது நளராய் இருக்கும் என்று சந்தேகம் இருக்கிறது என்று கூற, மன்னரும் அனுமதி அளிக்க தமயந்தி அந்த தேரோட்டியை தன் அறைக்கு கூட்டி வருமாறு ஆணை பிறப்பித்தாள். வந்தான் நளன். தமயந்தியை கண்டதும் துயரில் மூழ்கி தன் கண்ணீராலேயே குளித்தான். அவனிடம் சடை விழுந்த கூந்தலுடனும் அழுக்கடைந்த மேனியுடனும் இருந்த தமயந்தி, எங்கேனும் கானகத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனைவியின் ஆடையை வெட்டி எடுத்துவிட்டு புறக்கணித்து ஓடிய கணவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீரா?
தேவர்களை புறக்கணித்து அவரை தேர்ந்தெடுத்து 2 பிள்ளைகளை பெற்று மனைவியாக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒருத்தியை விட்டுச் செல்லும் கணவனை எங்கேனும் கண்டிருக்கிறீரா? உயிர் உள்ளவரை உடனிருப்பேன் என நெருப்பை தொட்டு சத்தியமெல்லாம் செய்தாரே, எங்கே போனார் அவர்? அவர் சபதம் என்னவாயிற்று என கேட்டு வார்த்தைகளால் அவனை சுட்டெரித்தாள். அதையெல்லாம் கேட்க கேட்க துயரம் கொண்டு நளனின் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவன், பெண்ணே, நாட்டை இழந்ததும் காட்டில் உன்னை கைவிட்டதும் எல்லாம் என்னுள் பீடித்திருந்த சனியால் நிகழ்ந்தது. அந்த பாவி இன்றே என்னை விட்டு ஓடினான். பறவையாய் வந்து என் ஆடையை அவன் தூக்கி கொண்டு பறந்தபோது நீ அவனை சபித்தாயே, அந்த சாபம் பலிக்க அவன் என் உடலில் தொடர்ச்சியாய் எரிந்து தண்டனை அனுபவித்து இன்றே அவன் என்னை விட்டு அகன்றான். அதனாலேயே நான் இங்கு வந்தேன். இருந்தும் தமயந்தியே, நீ என்னை விடுத்து மற்றொரு கணவனை தேர்ந்தெடுக்க முடிவு செய்து விட்டாயே, இது மட்டும் எந்த வகையில் நியாயம் என்றான். அதற்கு அவளோ துடிதுடித்து போனாள். நளரே, நான் உம்மை மீட்டெடுக்கவே இந்த திட்டத்தை நடத்தினேன். அன்று நமக்கு மட்டும் தெரிந்த நம் காட்டு வாழ்க்கையை காவலர்களிடம் கூறி தெருவில் அறிவிக்க, அதில் அயோத்தி நாட்டிலிருந்து மட்டுமே எனக்கு மறுமொழி கிடைத்தது. அந்த 100 யோஜனை தூரம் தாண்டி இருக்கும் நாட்டிலிருந்து ஒரே நாளில் இங்கு பயணித்து வர முடியும் என்றால் அது உம்மால் மட்டுமே முடியும். அதற்காகவே இன்னும் ஒரே நாளில் எனக்கு திருமணம் என்று கூறி நீர் வாழ்ந்த நாட்டிற்கு மட்டும் தூது அறிவித்து உம்மை வரவழைக்க திட்டமிட்டேன். நான் திட்டமிட்டவாறே அனைத்தும் நடந்தது. நளரே, இது அத்தனையும் உண்மையே. இருந்தும் இதையெல்லாம் நான் கூறியும் நீர் இதை நம்பவில்லை எனில் என்னை சுற்றி இருக்கும் இந்த காற்று என்னை இப்போதே எரிக்கட்டும் என்றாள். அவள் அப்படி சொல்லப்பட்டதுமே வாயுதேவன் வானத்தில் இருந்து, ஆம் மன்னா, இந்த தமயந்தி கூறுவது அத்தனையும் உண்மையே. அதற்கு நானே சாட்சி. இந்த நிகரற்ற திட்டங்களை தமயந்தி உனக்காகவே வடிவமைத்தாள். இதில் நீ எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். நிறைவுடன் உனது துணையை ஏற்க கடவாய் என்றார். அப்படி அவர் கூறியதுமே அங்கு மலர் மாறி பொழிந்தது. தேவ தந்துதிபிகள் முழங்கின. மங்களகரமான காற்று வீச துவங்கியது. நளனும் தமயந்தி மீதான சந்தேகங்களை தூக்கி எறிந்தான். அச்சமயம் கார்கோடகன் தனக்கு அளித்த சுத்தமான ஆடையை நினைவு கூர்ந்து அதை அவன் தன்மேல் எடுத்து போர்த்தி கொள்ள உடனே சுய உருவை பெற்றான் நளன். அதை கண்ட தமயந்தி அவனை வாரி அணைத்து உரக்க சத்தமிட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள். நளனும் தமயந்தியையும் கூட தன் பிள்ளைகளையும் கட்டி அணைத்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். இப்படியான அந்த இன்பக் காட்சியை தேவர்களும் கண்டு மகிழ்ந்தனர். அவ்வேளையில் அசிரீரியாய் அங்கு தோன்றிய சனீஸ்வரர், நளரே, உன்னை போல உயர்ந்த குணம் உடையவர்களை நான் பார்த்ததில்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ பிறர் உதவியை நாடவில்லை. ஏன் உன் மாமனார் உதவியை கூட நீ தேடவில்லை. நான் தந்த கஷ்டங்களை எல்லாம் மனம் உவந்து அனுபவித்தாய். நல்லவனான ஒருவன் தன் பாதை தவறும் நேரத்தில்தான் அவனை சீர்படுத்த நான் பல தொல்லைகள் தருவேன். அது அத்தனையையும் நீ ஏற்று அனுபவித்தாய். கூட உன் மனைவியின் கற்புத்திறனும் உன்னை காத்து நின்றது. ஆக நான் கூறியது போல உன் இந்த கதையை யார் ஒருவர் கேட்கிறாரோ அவர்களை நான் சோதிக்க மாட்டேன் என கூறி அங்கிருந்து மறைந்தார். அதையெல்லாம் கேட்டு இனிய புன்னகையுடன் தமயந்தியை அணைத்தபடி நின்றான் நளன். மீண்டும் இணைந்தனர் அந்த காதல் தம்பதியினர். பீமராஜனும் மகிழ்ந்தார். விதர்ப்ப நாடே அதை கொண்டாடியது. இங்கனம் தனது தலைவனை மீட்ட மகிழ்ச்சியால் தமயந்தியும் களைப்பு நீங்கி துயரங்கள் விலகி மகிழ்ச்சியில் திளைத்தாள். அந்த இரவு கழிந்த பிறகு மறுநாள் நளன் தன் ஆபரணங்களை பூண்டு தமயந்தியை அருகில் நிறுத்தி அரசவை சென்று பீம மன்னனுக்கு மரியாதை செய்த அச்சமயமே அயோத்தி மன்னன் ரிதுபர்ணன் அனைத்தையும் அறிந்து கொண்டான். அவன் நளனின் முன்பு வந்து, மன்னா, நீர் நளர் என்பதை அறியாத நான் உம்மை என்னிடம் பணி செய்ய வைத்ததற்காய் வருந்துகிறேன். பணிக்காலத்தில் நான் ஏதேனும் கடுமையாக பேசியிருந்தால் என்னை மன்னித்துவிடும் என்றார். அதற்கு நளரோ, இல்லை நண்பா, நீ என்னை நலமுடனே காத்தாய். நான் என் சொந்த வீட்டில் இருந்ததை விட உன் நாட்டில் மகிழ்வுடனே இருந்தேன். கூட நீ பாரபட்சம் பார்க்காமல் எனக்கு போதித்த பகடை அறிவை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று கூறி அவரை ஆறத் தழுவி கொண்டான். பின்னளரும் தமயந்தியும் சில நாட்கள் பீம மன்னனின் அரண்மனையிலேயே வாழ்வை கடத்தினர்.
1 மாதம் கழிந்த பின் நளன் பீம மன்னனின் அனுமதியுடன் சிலரை அழைத்து கொண்டு தன் நிடத நாடு சென்றான். அங்கு புட்கரனை அணுகி அவனிடம், நாம் மீண்டும் பகடை ஆடலாம். இச்சமயம் பந்தய பொருளாய் என் எல்லா செல்வங்களுடன் தமயந்தியையும் பணயம் வைக்கிறேன். முடிந்தால் பகடையாடு, இல்லையேல் வில் வளைத்து போரும் ஆடு. எதுவாயினும் எனக்கு சம்மதமே என்றான். அதை கேட்டதும் புட்கரனும் உரக்க சிரித்தபடி, ஓ நளா, நீ இத்தனை காலம் உயிரோடு இருக்கிறாய் என்றால் அதற்கு அந்த தமயந்தியே காரணம். அவளையே நீ பந்தய பொருள் ஆக்குகிறாயே, அந்த அதிர்ஷ்டமானவளையும் உன் செல்வங்களையும் நான் மீண்டும் அடைவேன் என்று கூறிக்கொண்டே, எப்படி அன்று பகடையில் ஜெயிக்க சனீஸ்வரர் உதவினாரோ இன்றும் உதவுவார் என அவன் தன் உயிரையே பந்தய பொருளாய் கட்டினான். ஆட்டமும் ஆரம்பமானது. அதில் முதல் வீச்சிலேயே ஜெயித்தார் நளர். இழந்தது அத்தனையையும் மீட்டார். ஆனால் அச்சமயம் நளர் புட்கரனை வசைபாடவில்லை. அவர், சகோதரா, நீ ஏதும் அறிய மாட்டாய். என் விதியே நம் வாழ்வில் இத்தனை நாள் விளையாடியது. ஆகையால் இதில் உன்மீது நான் குறை கூற மாட்டேன். இது நம் பரம்பரை சொத்து. அதில் உனக்கான பங்கை தருகிறேன். சந்தேகமற உன் சகோதரனாய் நான் என்றும் இருப்பேன் என கூறிக்கொண்டு, நீ என் தம்பி, நீயும் 100 ஆண்டு வாழ வேண்டும் என வாழ்த்தி அவனுக்குரியதை கொடுத்தார் நளர். புட்கரனும் திருந்தினான், மன்னனை வாழ்த்தினான். பின் நிடத நாட்டு மன்னன் நளன் மீண்டும் தன் அரண்மனை நுழைந்து நல்லாட்சி செய்து தமயந்தியுடன் தேவலோக தலைவன் தேவேந்திரன் தேவர்களை ஆள்வது போல பூலோக மக்களை ஆண்டான். இதுவே நளன் தமயந்தி சரிதம். இதையே பிருகதஸ்வ முனிவர் சூதாடி தோற்று வனவாசம் வாழ்ந்த பாண்டவர்களில் தருமரிடம் கூறி, தருமா, இந்த நளனின் துன்பத்தில் 100ல் 1 பகுதியை கூட நீ அனுபவிக்கவில்லை. அவன் தனியாக காட்டில் திரிந்தான். ஆனால் உன்னுடன் உன் மனைவியும் சகோதரர்களும் என அத்தனை பேரும் இருக்கிறார்கள். ஆகவே நீயும் சூதால் தோற்றது பற்றி வருந்தாதே. உனக்கும் நல்ல காலம் விரைவில் வரும் என்று வாழ்த்தினார். அதை கேட்டு நம்பிக்கையும் கொண்டார் தருமர். இப்படியாய் கதைக்குள் கதையாய் மகாபாரத இதிகாசத்தில் கூறப்பட்டுள்ள இந்த கதை பல மொழிகளில் அவரவர் மரபுகளுக்கு ஏற்ப மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழில் நளவெண்பா நைடதம், வடமொழியில் நைஷத பரிஜாதியம், நைஷத சரிதம் என்றெல்லாம் அறியப்படும். இதில் சிலவற்றில் நளன் சனி திசைக்கு உள்ளாகி இத்தகு துன்பப்பட்டான் என்றும், சிலவற்றில் கலி பகவான் பிடிக்கு உட்பட்டு துன்பம் அடைந்தான் என்றும் கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த நள சரிதம் கேட்ட நாமும் இதே மகிழ்ச்சியுடன் நல்ல ஒழுக்கங்களை வாழ்வில் கடைபிடிப்போம். சனி பகவானும் கலி பகவானும் தரும் அன்பு தொல்லைகளை ஏற்போம். துன்பத்தை சந்தித்தால்தான் இன்பத்தின் சுவை அறிய முடியும். ஆக அதை அனுபவ பாடமாய்க் கொண்டு வாழ்வில் முன்னேறுவோம். ஓகே நண்பர்களே, இந்த நளன் தமயந்தி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.